श्रीशैले सदया पात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्रमणं स्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां युग्मरुग्मव्यामोहस्तजितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्सिन्धो रामं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वलोकेव नियमेन यतन्मयानान् आद्यसेन कुलपतेर्वकुलापुरामं श्रीमत्ततङ्क्रीकुलं प्रणमामि भूतं सरस्वमहदाह्वमत्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्क्रीडेणुपलकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनीन् प्रणतोऽस्मि नित्यम् जन्मसङ्गादिलीले विनत विविध बोध व्रात रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् तेमुषी भक्तिरूपा वाराचर्य सस्तुताम् उपनिषत् उक्त्याप्ति मध्योत्प्रताम् संताराग्नि विदीपन त्राणात्म सञ्जीवनीम् पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात सुरस्थितां अनीतां सुनिरचरैः सुमनसौ भौमा पिबन्ति तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தஜ்வரம் அசீசமத். போன அதிகரணத்துல என்ன பார்த்தோம்னு இருக்க, இந்த உலகங்கள் எல்லாமே ஒரு துணியில நெய்யப்பட்டது மாதிரி அதுல உள்ள கிரகங்கள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அக்ஷரம் அப்படின்னு தொங்க விடப்பட்டிருக்கு. அதனால அது ஒன்னோடு ஒன்று மோதுறது இல்லை, தனித்தனியா இருக்கு. அதுக்கு அந்த அக்ஷரங்கிறது பார்க்கப்படும், அது பார்க்கறது நம்ம பார்க்க முடியாது, அது கேட்கறது நம்ம கேட்க முடியாது, அதை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்போ இது உபாசனை பண்ணுனாக்க இப்படி ஒன்று இருந்தால் எப்படி பண்ண முடியும்? அதை நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது இருந்ததுனாக்க அது எப்படி நம்ம பண்றது? அப்படின்னா உபாசனை பண்றதுக்கு வசதியா வேணும்னாக்க அது எங்கேயோ தள்ளி இல்லை, அது உங்ககிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது. அதாவது இந்த பிரம்மத்தினுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் புத்தத்திற்கு ஒன்று பிடிக்கும். இப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நானோமீட்டர்ல இருக்கு, அந்த மாதிரி பண்ண இருக்கு. ஆனால் பெரிய கப்பல் ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் மீட்டர்ல இருக்கு. ஏன்னா இதுக்கு இதுதான் சரிப்படும், அதுக்கு அதுதான் சரிப்படும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கனாக்க எல்லாம் அரை பெருசுன்னு சொன்னாக்க மனசால காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அது மாதிரி வேணும்னாக்க அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு குரு சொன்னார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னார், இதில் இருக்கு பண்ணிக்கலாம். அதை பற்றின டிஸ்கஷன் தான் இதில் நடக்கும். இதில் தகரம்னு பேர். தகரம்னாக்க வெரி ஸ்மால், ஸோ ஸ்மால், இன்ஃபினிட்லி ஸ்மால். மேத்ஸில் இன்ஃபினிட் ஸ்மால் அப்படிம்போம், அந்த மாதிரி இட் ஸோ ஸ்மால். அது என்ன இருக்க பிரச்சனை, அந்த ஸ்மாலாக இருக்கக்கூடியதும் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ காற்றை நம்ம பார்க்க முடியல, ஆனால் நம்ம ஃபீல் பண்ணுற முடியாது. அந்த மாதிரி தட் கேன் பி ஃபெல்ட். எங்கே இருக்குன்னா இட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிறார். அது குரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறச்சே அதுக்கு சிஷ்யர்கள்லாம் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். அதுலேருந்து அறையப்பட்டு வந்துச்சு. இந்த அதிகாரங்கள்னா உபாசனை நடத்தி அது நமக்கே ஒரு தெளிவு பிறக்கிறது. அது எங்கே இருக்குன்னு கேட்டாக்க எங்கேயும் இருக்கு. என்ன சொல்லணும்னாக்க கடவுள் எங்கே இருக்காருன்னா இருக்காரு, எங்கே இருக்காரு, ஹிருதயத்தில் இருக்காரு, தகரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். பார்க்க முடியல, முடியாது. எனக்கு ஹிருதயம் இருக்கா இல்லையா? ஹிருதயம் இருக்கு, இல்லைன்னா நான் அப்படி உருவாட முடியும். ஆனால் ஹிருதயத்தில் பார்க்க முடியுமா? எந்த அளவுமே பார்க்க முடியாது. சப்போஸ் ஹார்ட்டில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுல வச்சுனா கூட என்ன பண்ணுவான்னாக்க எனக்கு மயக்க மருந்தில் இருக்கும், ஹார்ட்டை வெளியில் எடுத்து பேர் பண்ணியிருப்பா, ஆனால் நான் பார்க்க முடியுமோ? முடியாது. அதனால எல்லாத்தையும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னா முடியாது, சிலதை உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குச்சு எங்கேயும் இருக்காது. ஒரே விஷயம், நீ உணர்றதுக்கு ரெடியாக்கணும், உணர்ந்தா தான் முடியும், இல்லாட்ட முடியாது அப்படின்னு. அது மாதிரி இடத்துல இப்ப நிக்காது. தகராதிகரம்னு எடுத்துக்கிறோம். இந்த தகர வித்யா இப்ப நம்மளுக்கு சாந்தோக்கியத்துல இருக்கு. இதனுடைய கண்டினியூவேஷன் ஒன்றும் தைத்திரி உபனிஷத்துல இருக்கு. தகர வித்யால தகரத்தை உபாசனம் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா தகரங்கிறது என்னங்கிறதுக்கு விட அங்க இருக்கு. அதுல என்னன்னாக்க நம்ம முன்னாலேயே பார்த்தோம், ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கு, அது தெளிவா இல்லை. ஆனா அதே விஷயம்
வேறொரு உபனிஷத்துல வேறொரு இடத்த சொல்லியிருக்கு அப்படின்னாக்க அதை நம்ம இதில் எடுத்துக்கோம்பா. இதுதான் சாக பசு நியாயம்னு சொல்லுவான். மீமாம்சையில், அதாவது யாகம் பண்றவனுக்கு பசும் ஆலவேத, பசுவினாலே யாகம், பசுவை பலி கொடுத்து யாகம் செய்க அப்படின்னு இருக்கு. பசுன்னா என்ன அப்படின்னா, பசுங்கிறது எனி டொமஸ்டிகேட்டட் அனிமல் பசுதான். வீட்டில் இருக்கிற எல்லாம் மூணே எலியிலேருந்து ஆரம்பிச்சுன்னா பசுதான் சொல்லணும். இந்த யாகத்துக்கு எந்த பசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறச்ச இந்த எந்த இடத்துல இந்த இந்த இது வருதோ, இந்த பசுங்கிற வார்த்தை வருதோ, அந்த இடத்துல அதுக்கு விளக்கம் இல்லை. ஆனா வேறொரு இடத்துல சொல்றச்ச பசுன்னா என்னன்னு சொல்லிருக்கனாக்க சாகம். சாகம்னா வெள்ளாடு. ஆக அது இங்க கொண்டு வந்துடும். ஆக ஒரு இடத்துல சொல்லாதப்பட்டது வேற ஒரு இடத்துல சொல்லியிருந்தனாக்கா அது இங்க வந்துடும். இது சர்வ சாகா பிரத்யய நியாயம்னு பேரு. வேதத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கும், அது இன்னொரு சொல்லியிருக்காது. ஆனா அது சிமிலர் திங்ஸ்ன்னா அது எடுத்துக்கோ. அதே மாதிரி இது சர்வ வேதாந்த பிரத்யய நியாயம். சர்வ வேதாந்த பிரத்யய நியாயம் சொல்றச்சே சாந்தோக மனுஷத்துல தகரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அது உபாசனம் பண்ணணும் சொல்லியிருக்கு. அது சில குணங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இதனுடைய கண்டினியூஷனா பார்த்தோம்னாக்க தைத்திரோபுரத்திலும் தகர வித்யா வந்திருக்கு. அந்த தகர வித்யா அதுல யாரு அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கு. பின்னால ஒரு அதிகாரம் ஒதுக்கிட்டு வரப்போறது. அப்ப என்ன சொல்றாங்கனாக்க, இந்த தைத்திரோபுரத்துல இருக்க அந்த தகர வித்யா இருக்க அது இன்னாரு குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்றது, இல்லை இன்னொருத்தான் குறிப்பிட்டு சொல்றது. அப்போ தகர வித்யாவால இன்னார குறிப்பிட்டு சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, உபாசனம் பண்ணுனாக்க நோக்கம் அவன் அடையிறதுன்றதுனாக்க, இப்ப தகர வித்யாவுக்கு என்ன நோக்கமோ அதுதானே பூம வித்யாவுக்கும், அதுதானே வைஸ்வான வித்யாவுக்கும். ஆகவே அடைய வேண்டிய இலக்குங்கிறது அதுல கிளியரா சொல்லியிருக்கு. அதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ராமானுஜருடைய முடிவு. அதை நம்ம அதுல வச்சு டீட்டெயில்டா பார்ப்போம். இப்ப தகரத்துல என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். குரு சொல்றார், அதைதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோ அஸ்மின் அந்தர ஆகாசः தஸ்மின் யதந்தः ததன்வேஷ்டவ்யம் தத்வ விஜிக்ஞாசித்தவ்யம். முதல்லயே பார்த்தோம், எதை அறிந்து அறியணும், எது உலகத்துக்கு காரணமோ அதை அறிந்து அறியணும். நம்ம ரெண்டாவது சூத்திரத்திலே பார்த்தோம், ஜென்மாத்தியசேதகாலே பார்த்தோம். அது மாதிரி எதை அறிஞ்சு ஆராய்ந்து அடைஞ்சோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வேற இது இல்லையோ, வேற அதுக்கு மேல் அடைய வேண்டியது இல்லையோ, அதுதான் விஜிக்ஞாசித்தம்னா அறிந்து ஆராயத்தக்கது, அது அடையத்தக்கது. அப்படியானாக்க இங்க இதே சொல்லியிருக்கு, ஆராய்ந்து அறையத்தக்கது. அது என்னது அப்படின்னாக்க இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, முதல்ல ஒரு பெரிய உபாசனை சொன்ன பூமா அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசுன்னு சொல்லிட்டே போங்க. அப்புறம் இங்க இது மேலே தொங்குறதுன்னு சொன்னார். இப்ப அது மாதிரி அவ்வளவு தூரம் போனப்பா உனக்குள்ளே இருக்கு இன்னொரு உபாசனை. எதுனாக்க இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலுக்கு புறம்னு பேரு. என்ன பேரு? நவத்வார புறம்னு பேரு. 9 ஓட்டை இருக்குது அதுல இருக்கு. அதுல ஹிருதயம்ங்கிறது இருக்கு. ஹிருதயம்ங்கிறது ஒரு கீழ் நோக்கிய தாமரை முட்டு மாதிரி இருக்கு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னாக்க, கிருதி அயம். அயம்னா அவன், அது. கிருதினாக்க உள்ளே உள்ளே உள்ள, இன்னர் மோஸ்ட். அதுல எதுக்கு உள்ள அவன் இருக்கிறவன், இங்க அவன்கிறது பரமாத்மாவுக்கு இருக்கு. அவன் உள்ள இருக்கிறதுனால அதுக்கு பேரே ஹிருதயம்னு பேரு. கிருதி அயம் இருக்கு. அது என்னன்னாக்க, இந்த புண்டரீகம் தாமரை மாதிரி உரிப்படமாக கொண்டிருக்கானோ அவன் தான் மிக அற்பமான இடத்துல இருந்துட்டு இருக்கான், மின்னுண்ணியா இருக்கான். அவன் அறியத்தக்கவன். அது மட்டும் இல்லை, அவனுடைய குணங்கள் இருக்க அதுவும் அறியத்தக்கது. அதாவது ஒரு பொருள்னு எப்படி சொல்றோம் நம்ம, ஏதோ ஒரு பொருள் இதை வேணா இருக்கட்டும். நான் இப்போ உங்ககிட்ட தாஜ்மஹால்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆன்சர் பண்ணுங்க யாராவது. அது முகலாய பேரரசர் கட்டின உலக அதிசயத்துல ஒண்ணு. ஞாபகம் வருது, வெள்ளை வெள்ளையர்னு இல்லையா? மார்பிள்ல செஞ்சது. மார்பிள்ஸ் ஞாபகம் வருது. அதாவது எந்த ஒரு பொருளும் அவருடைய குணத்தோட தான் அறியப்படுறது. குணம் இல்லைன்னா எந்த பொருளும் அறிய முடியாது. ஆகவே இந்த தகரம்ங்கிறது அவருடைய குணத்தால் அறியப்படுறது. அதனால அந்த பொருளும் அவருடைய குணங்களும் ஆராதிக்கத்தக்கவை. இந்த குணங்கள்லாம் நல்ல குணங்கள் சொல்றார். அது
இந்த மாதிரி சொல்றச்ச இப்ப சிஷ்யன் கேள்வி கேட்கிறான் என்னன்னாக்க, இதுக்குள்ள இருக்கிற ஆகாயம் இருக்கு, ஹிருதயம் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ள தகராகாசம்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அதுல இருக்கிற எந்த ஆகாசம் இருக்கோ அதுதான் வெளியில் இருக்க பரந்த ஆகாசம். தகராகாசத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுவும் அதனுடைய குணங்களும் உபாசிக்கத்தக்கவை. இப்போ உபாசனைக்கு உங்க பக்கத்திலே ஒன்று கிடைச்சி பாருங்க, வெளியில தேடி போக வேண்டாம், உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ சொல்லியாச்சுனாக்க இதுதான் பெரிய ஆகாசம், அதுவும் ஒண்ணுதான். இப்போ இது வேற அது வேற இல்லை. இதுதான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான ஒன்றும். நம்ம மாத்துல திருவாராதன பெருமாள் வச்சிருக்காரு இல்லையோ, இவரும் சரி வைகுண்டலுக்கு பெருமாளும் சரி, இங்க பண்ற செய்ய அவருக்கு பண்றதான் நம்ம நினைச்சு பண்றோம். பிரார்த்திச்சுக்கிறது நம்ம மாத்து பெருமாள் தான் பிரார்த்திச்சுக்கணும். அது மாதிரி எது நம்ம ஹிருதயத்துக்குள்ள இந்த சின்ன இடத்துல இருக்கோ அதே வெளி, அந்த அண்ட வெளி இங்க பறந்து இருக்கு. அந்த அண்ட வெளிக்கு சில குணங்கள் எல்லாம் உண்டு. முன்னாலேயே ஆகாசாதிகம்னு ஒண்ணு பார்த்தோம். ஆகாசம் சொன்ன உடனே பிரம்மத்தை மறுக்கிறான்னு சொன்னாக்க மேல தெரியுது இந்த ஆகாசம் தான். இல்லையா சொல்றீங்க, பேரை சொல்றீங்க ஆகாசம். ஆனா அதுலயே அதுக்கு சொல்ற அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீ சொல்ற இந்த ஆகாசத்துக்கு ஒத்து வரலையே. அப்புறம் என்ன பண்ணாக்க, அப்ப நான் ஆகாசம் சொல்லியிருக்கேன்னாக்க, ஆகாசத்தே எல்லாவற்றையும் ஒளிவரச் செய்வது, தானும் ஒளிந்து எல்லாத்தையும் ஒளிவரச் செய்வது, இது இந்த ஆகாசத்துக்கு கிடையாது. சூரியன் இல்லைன்னா இந்த ஆகாசம் ஒளி இருக்காது. ஆகவே அது ஆகாசங்கிறது பரமாத்மாவை தான் குறிக்கும்னு முன்னாடி சொன்னார். இப்போ அந்த ஆகாசம் சைஸை சொல்றாரு. இப்போ சொல்றச்சு இது சின்னதா இருக்கு. இப்போ உடனே சிஷ்யன் கேட்கிறான், சிறிய தாமரை அதனுள் ஆகாசம் அதனுள் எது வந்து உணர்ந்து தியானிக்கத்தக்கது? அது அதனால என்ன பண்ணணும்னாக்க, சின்னதா இருக்குங்கிறல அது எப்படி உணர முடியும்? உணரத்தான் முடியும், பார்த்து தியானிக்க முடியாது. உணர முடியும், தியானித்தக்கது அது எது அப்படின்னு கேட்கிறான். அந்த ஆகாசம்தான் வெளியில் உள்ள பரந்த ஆகாசம். அது இவ்வுலகு, ஒளி உலகு, மேலுலகுகள், இடைப்பட்ட பகுதி, வாயு, அக்னி, சூரியன், சந்திரன், மின்னல், விண்மீன், இங்கே உள்ளவை அல்லவை யாவுமாகும். எல்லாம் இதுதான். எது? எந்த ஆகாசம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள மிகச்சிறிய இடத்துல இருக்கோ அதுவே வெளியில் இருக்கிற ஆகாசம். அதுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ளவை எல்லாம் அதுல இருக்கு. உள்ளவை நினைவில் உள்ள இல்லை இருக்க அப்படின்னாக்க, உள்ளவைனாக்க எதெல்லாத்தையும் நீ பார்த்து புரிஞ்சு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறியோ அது. சிலது நீ பார்க்கவே இல்லை, நினைவுல தான் இருக்கும். நினைவுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குதிரை கொம்புங்கிறேன், நினைவுல இருக்க முடியும். மனசுல ஒரு குதிரை படத்தை போட்டு அது கொம்பு போட்டிருந்தா இருக்க முடியும். குதிரையும் இருக்கு, கொம்பும் இருக்கு. ஆனா குதிரைக்கு கொம்பு நேரம் சேர்ந்திருக்காங்க கிடையாது. ஆனா குதிரை கொம்புன்னு நான் இமேஜின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இந்த குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாத இருக்கு இல்லையா, எதெல்லாத்தையும் நான் இமேஜின் பண்ணிக்கிறேனோ அது எல்லாத்தையும் உண்டு. நம்ம தமிழ் பாடல்கள் சொல்லுவா, இல் பொருள் உவமைன்னு, சர்க்கரை பந்தையிலே தேன்மாறி பொழிந்தது போல். இனிமையான ஒன்று சொல்லணும்னாக்க இந்த மாதிரி சொல்லியிருக்கா. சர்க்கரையில பந்தல் போட முடியுமா? இங்கே மழை பெய்யுமா? தேன் மழை பெய்யுமா? பெய்யாது. இது இல்பொருள் ஓமையடி. அதே மாதிரி நீ எதை எல்லாத்தையும் மனசுல கன்சீவ் பண்ணிக்கிறியோ அதெல்லாம் கூட அவன் தான். ஆகவே ஒரு பொருள் புறப்பாடின்றி எல்லாமே அவன் தான். அந்த ஆகாசம்தான் உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கு. இப்போ இதுதான் சிஷ்யனுக்கு சந்தேகம் வருது. இவ்வளவு பெருசுன்னு சொல்றீங்க, நான் எவ்வளவு சின்னவன், உலகத்தில் எவ்வளவு பெரிய உலகம், அதில் நான் ஒரு டாட் கூட வர மாட்டேன். எனக்குள்ள ஒரு ஹிருதயம் அதுக்குள்ள சின்னது, அது சின்னது, சின்னக்கு அப்படி முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ இதெல்லாம் அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துக்குள்ள இருக்கு இல்லையா, இதை நீ உபாசனை பண்றதுனால உனக்கு எல்லையற்ற இன்பம் கிடைக்கும். அதாவது என்ன பண்றோம் நம்ம இப்ப எல்லாருமே, இப்ப ஜென்ரலா நம்ம பார்ப்போம், வெளியில இந்த இன்பத்தை தேடுறோம். ஆஹா நல்ல ஏசி குழுகுழுன்னு இருக்கு, இல்லை பீச்சில் போய் உட்காந்து நல்லா ஜின்னு காத்தடிக்கிறது, அது இல்லை நல்லா இது சாப்பிட்டேன் நல்லா இருக்குது இப்படின்னு ஒன்னொன்னா நம்ம நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் இன்பமா நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த இன்பத்துக்கு பின்னால துன்பம் இருக்குன்னு தெரியணும். பீச்சில் உட்காந்து காத்து வாங்குறோம் அப்படின்னாக்க அதே சமயத்துல அங்கே சுனாமி வர முடியும். அது இன்பமே எவர்லாஸ்டிங்கா இருக்காது. ஏசி போட்டுட்டு இருக்கோம், ஜில்லிட்டு இருக்கோம், வாசம் வந்து அந்த ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்க ஏசி ரூம்ல இருப்பாளுக்கு தெரியும். சில சமயம் ரயில் கோச்சுகளில் இப்போ பரவாயில்ல, முன்னாலாம் சிறந்து இருந்திருக்கு,
ஏசி ரிப்பேர் ஆகிடும், அந்த ஜன்னலையும் திறக்க முடியாது, அது பனிஷ்மெண்ட், நரகமாக இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே எவர்லாஸ்டிங் பிளிஸ் ஒரே மாதிரி இருக்கணும்னாக்க இருக்காது. உலகத்துல எந்த ஒரு ஆனந்தமும் எவர்லாஸ்டிங் பிளிஸ்ஸாக இருக்காது. சிஷ்யன் கேட்குறாங்க, இந்த சிறிய இடத்துல இருக்குனாக்க அது எல்லையற்ற இன்பம் வந்து எப்படி தர முடியும்? பாசிபிள். இப்போ இன்னொன்று அடுத்த கேள்வி என்னன்னாக்க, எங்க இருக்கு? மொத்தம் உடம்புல இருக்கு. அந்த அந்த உடம்புக்கு என்ன ஆகுது? நிறைய திரை மூப்பு சாவு எல்லாம் வருது. அப்ப அப்படி இருக்குச்சு, அது எப்படி இருக்க முடியும்? அப்ப அவங்க அது அழியுன்னு ஒத்துக்கிறாடா அப்படிங்க? இல்ல இல்ல, உடம்பு அழியறது தான். ஆனா அந்த இருதயம் இருக்கு இல்லையா, அந்த இருதயத்துக்கு தகராக இருக்கு, அது அழியறது இல்லை. அது சத்தியம். சத்தியம்னா சத்து இயம். சத்துனாக்க எப்பவும் உள்ளது, அது இயம். இது வந்து இது இப்படிப்பட்டது, அது எப்போ நிலையானது. இந்த ஆகாயம் பிரம்மமே, அது அழிவதில்லை, இதுவே உடலை தாங்குகிறது. ஆக்சுவலா என்ன பண்றோம், உடம்பு இவ்வளவு பெருசு, ஆனா உயிர் இருக்க கண்ணுக்கே தெரியாது சின்னது. ஆனா அந்த உயிர் இருந்தா தான் இவ்வளவு பெரிய உடம்பான்னு தாங்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ஹெவி திங்ஸ் இருக்கு பாருங்க, யானை இருக்கு பாருங்க, 8 to 10 tons இருக்கும். திமிங்கலம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெருசு, அது 10 tonsக்கு மேல இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அணு பிரமாணமான இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கு இல்லையா, அதுதான் அதை தாங்கிறது. அது இல்லைன்னாக்க இந்த உடம்பு இல்லை. உடம்பு உயிரை தாங்குதான் நினைச்சிட்டு இருக்கோம், இல்லை. ஆனா உயிர் தான் உடம்பை தாங்குறது, அதனால தாங்கப்படுகிறது. இந்த இத்தினோண்டு இதை தாங்க முடியும்னா இந்த ஸ்கேல்ல போட்டு பாருங்க, தாகராக எதை வேணா தாங்கலாமே அப்படிங்கிறது. இந்த ஆகாசம் பிரம்மமே, அது அழிவதில்லை, இதுவே உடலை தாங்குகிறது, நிலையானது, அழிக்க இயலாதது, எல்லா தீக்குணங்களுக்கும் எதிரடையானது. ஏன்னாக்க தீக்குணங்கள் ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் இதனால தாங்க முடியாது. தீக்குணங்கிறது அழிவு நோக்கி இழுத்து செல்லும். இப்போ இது தாங்கிட்டு இருக்கிறதுனால அழிவுக்கு போக விடாது. அதனால என்ன இருக்குனாக்க தீக்குணங்களில் அற்றதாக நற்குணங்கள் மட்டுமே உள்ளதாக. இதைத்தான் ராமானுஜர் தன்னுடைய அநேகமா எல்லா கிரந்தங்களும் சொல்றாங்க. அகில கேய பிரத்யநீக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த சொல்லிட்டார். எப்படின்னாக்க அகில கேய, நம்ம உலகத்துல இருக்கோம், நமக்கு இங்க இருக்கிற குணங்கள் தான் தெரியறது. இதுல இருக்க நல்லது தெரியறத விட கெட்டது நன்னா தெரியுது நமக்கு. ஒரு தேள்னு பார்த்தோம்னா அது நம்ம மாதிரி ஒரு ஜீவன் தானே அப்படிங்கிற எண்ணம் இல்லை, அது கொட்டினா வலிக்குமே தெரியும், உடனே அதை அடிச்சுக்கிறோம். ஆக இன்னொன்று கெடுதல் தான் நமக்கு கண்ணில் படுறது. அதனால இந்த அகிலத்துல கண்ணில் படுறதெல்லாம் தீ குணங்கள் நிறைய கண்ணில் படுறது. இந்த தாழ்ந்த குணங்களுக்கு எதிர்த்தட்டான நல்ல குணங்கள் லிஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஒன்று சொல்லலாம், இது இல்லைங்க, இந்த கெட்ட குணம் இருக்கா, அது கிடையாது. இந்த கெட்ட குணம் இருக்கா, இல்லை. நான் பிரம்மத்தை சொல்ற விஷயம் தான் அதான் கேட்டேன். பிரம்மம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்குமா? இல்லை, நேதி. வெளுப்பா இருக்குமா? நேதி. இல்லை. அது வாயு தானா? நேதி. அப்ப என்ன, ஒண்ணுமே இல்லையா பிரம்மம்? இது இவ்வாறு இல்லை. நான் வாயு தான் ஒண்ணு ஆமா தலையாட்டிட்டேன்னாக்க என்ன ஆகும்? வாயு தான் பிரம்மம் பொருட்கு. அப்போ தீயோ நீரோ பிரம்மம் இல்லை அப்படிங்கிற எனக்கு முடிவு வந்துடும். அப்படி இல்லை, இது மட்டும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல இதி தான் நேதி. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய தீ குணங்களை எடுத்துக்கோ. இதி இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இந்த குணங்கள் இல்லை, இந்த குணங்கள் எதுவுமே இல்லை. நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு, அதை லிஸ்ட் பண்ண முடியாது. அகில ஹேய பிரத்யநீக கல்யாணிகத்தான நல்லதே சொல்லக்கூடிய கல்யாணிகத்தான சமஸ்த கல்யாண குணேகிதான, அது எல்லாத்தையும் சமஸ்த வஸ்து விலக்ஷண. எல்லா வஸ்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. என்ன எவ்வளவு சின்னதாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி. ஆனால் இந்த எல்லா பொருளிலிருந்தும் தான் வேறுபட்டவர். ஏன்னா இந்த பொருள் மாதிரி இருப்பான்னு சொன்னாக்க மற்ற பொருள் மாதிரி இருக்க மாட்டான்னு ஆயிடுறது. அப்படி இல்லை, எல்லா பொருளும் அவனா இருக்கனால எல்லா சமஸ்த வஸ்து விலட்சணம், இதிலிருந்து வேறுபட்டவன், அப்போ ஞான ஆனந்தம் உள்ளவன். அதனால பிரம்மம் எப்படி இருப்பாங்கனாக்க இந்த பொருள் எல்லாத்தையோட வேறுபட்டு தனித்து அவனுக்குன்னு உள்ள குணங்களோடு இருக்கக்கூடியவன், நற்குணங்களோடு மட்டுமே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இன்சிஸ்ட் பண்றது. தீக்குணங்களுக்கும் எதிரடையானது. அரசனை அனுசரித்து பிரஜைகள் வேண்டுவதை அடைவது போல் இது நின்று அடையலாம். என்ன பண்ணலாம், இதை நம்ம உபாசனம் பண்ணினாக்க நமக்கு ஏதோ காரியம் ஆகணும்.
ராஜாவை பிரார்த்திச்சுக்கணும். லௌகிகமாக பார்த்தோம்னாக்க ராஜா நமக்கு வேண்டியதை தரான். அதே மாதிரி இந்த தகர உபாசனம் பண்ணினோம்னாக்க நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இல்லை நீ கேட்கறதெல்லாம் அதுக்கிட்ட இருக்கு, அதனால அது கிடைக்கும். புண்ணியங்கள் செய்தும் அடையும் உலகங்கள் நசிப்பது போல் இதை அறியாமல் உடலை நீக்கும் ஆத்மாக்கள் நற்கதி அடைவதில்லை. இப்ப என்ன பண்றா எல்லாரும், இந்த உள்ளுக்குள்ள இருக்குங்கிறது யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆனந்தம் வெளியில தான் இருக்குன்னு தேடின்னு போறாங்க. அந்த ஆனந்தம் தேடிட்டு போறச்ச உள்ள இருக்கிறது தெரியாம விட்டதுனால வெளியில் இருக்கிற ஆனந்தங்கள்லாம் தீக்குழுங்கள கூடி இருக்கிறதுனால அந்த மாதிரி அதை அந்த ஆத்மாக்கள் எல்லாம் நசிச்சு போற, அதாவது நரகத்துக்கு போற, திருப்பி திருப்பி பிறக்கிறா இதாக. ஆனா எவன் ஒருவன் தன்னுடைய பார்வையை வெளியில் செலுத்தாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தகராகாசத்து மேல் திருத்தி அதுவே பிரம்மம், அதுவே எல்லாம் தரும் அப்படின்னு உபாசனை பண்றானோ அவன் என்ன பண்றான்னாக்க அந்த ஒளி உலகத்துக்கு போறான், அங்க திரும்பி வருதில்லை. ஆகவே தகராகாச உபாசனை நமக்கு இம்மிடியட்டா நல்ல வழியை காட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. இதை அறியாமல் உடல் நீக்கும் ஆத்மாக்கள் நற்கதி அடைவதில்லை. இதை நன்கறிந்து வெளிக்கிளம்பும் ஆத்மா தன் விருப்பம் போல் எல்லா உலகங்களும் விளங்குகிறார். அவன் என்ன பண்றான்னாக்க எல்லா உலகத்துக்கும் போறான்னா என்ன அர்த்தம், அவன் இஷ்டப்படி எதை வேணாலும் பார்க்க முடியும். இதுலயே சொல்றார், நம்ம கடைசி லாஸ்ட் பட் ஒன் அதிகாரத்துல பார்க்க போறோம். கடைசி 4வது சாப்டர்ல 21வது அதிகாரம் நினைக்கிறேன், அது பார்க்க போறோம். இந்த முக்தாத்மா அங்க போனான்னாக்க எப்படி இருக்கான், அவனுக்கு உடம்பு உண்டா இல்லையா அப்படியே டிஸ்கஷன். உடம்பு உண்டுன்னு சில பேர், உடம்பு இல்லைன்னு சில பேர். என்னாச்சுனாக்க இவன் பகவானோட ஒத்த நிலையை அடைகிறான். நல்லா கவனிக்கணும். மம சாதர்மியம் ஆகத, கண்ணன் பகவத்கீதை மம சாதர்மியம் ஆகத, என்னுடன் ஒத்த நிலை, சாதர்மியம்னா ஒத்த குணங்களை அடைகிறான். வேதம் வந்து சொல்றது, சக பிரம்மணா விபஸ்சிதேதி, பிரம்மத்தோட சேர்ந்து அங்குள்ள நன்மைகளை தான் அதனுடைய இதுகளை அனுபவிக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஆச்ச பகவானுக்கு என்னெல்லாம் கேப்பபிலிட்டி உண்டோ அந்த கேப்பபிலிட்டி இவனுக்கு இருக்கு. எக்ஸப்டிங் யோக வியாபார வர்ஜம், இது கடைசி அதிகாரத்தில் வருது. யோக வியாபார வர்ஜம், யோகத்தை படைச்சு காத்து அழிக்கக்கூடிய தன்மை தவிர்த்து மற்றதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ அப்போ பிரம்மத்தை முத்தநிலை அடைக்கிறான்னாக்க அவன் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறானோ பார்க்க முடியும், எங்கெல்லாம் போக நினைக்கிறானோ போக முடியும், இதெல்லாம் அனுபவி நினைக்கிறானோ அனுபவிக்க முடியும். அதனால நீ இந்த அகராகாசத்தை உபாசனம் பண்ணு அப்படிங்கிற சொல்றாரு. அவன் முந்தைய ஜென்ம தந்தையர், தாயர், சகோதரர்கள், நண்பர்கள், விரும்பிய விரும்பிய நறுமணங்கள், அன்னபானங்கள், சங்கீதங்கள், பெண்கள் மற்றும் எல்லாவற்றையும் தன் விருப்பத்தாலேயே பற்றி இன்புகிறான். இதுல பிரஜாபதி பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் ஒரு சின்ன உரையாடல் இருந்தது. இந்திரன் இந்த ஆத்மாவுடைய நிலையை அறியணும்னு கேட்டான். அப்போ பிரம்மா சொல்றார், அவனுக்கு இந்த ஆத்மா ஒரு உடல்ல இருக்கிற இடத்துல ஜீவாத்மான்னு பேர் இருக்கு. அது அவருடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ப துன்பங்களை அடையிறது. எந்த என்னைக்கு இந்த எல்லா கர்மங்களையும் தொலைச்சிட்டு அவன் கர்மங்கள் பாக்கி இல்லாம போய் சேர்றான், மோட்சத்துக்கு போறான், முக்தி அடைகிறானோ அப்ப என்ன ஆகுதுனாக்க அவனுக்கு இந்த 8 குணங்கள் வருது. எதனால? பகவானுடைய கிருபையினால. சம்பிரசாதாத்துன்னு வார்த்தை, பாக்கியமான வார்த்தை. அவனாலே பிரசாதிக்கப்பட்டு, நன்கு பிரசாதிக்கப்பட்டு இந்த அபகத பாப்மா விஜரோ நிமிர்த்தியு விஷோக ஜிகித்சக அபிபாசக சத்தியகாம சத்தியகல்பக. அபகத பாப்மா பாபங்கள் அற்றவன், விஜரோ ஜரை மூப்பற்றவன், விமிருத்யு இறப்பற்றவன், விஜிகித்சக பசியற்றவன், விஜிகித்சக அபிபாசக தாகமற்றவன், அபிபாசக சத்தியகாமா சத்தியசங்கல்பா. 8 குணம் வருது. அந்த சத்தியகாமகான விரும்பியது எல்லாத்தையும் அடைபவன். சத்தியசங்கல்பக அவன் முனைப்பு வீணாகாது. இந்த எண்குணங்களை சொல்றச்சேதான் திருவள்ளுவர் சொல்றார், புகழில் பொறியில் குணமிலவே வெண்குணத்தான் தாளை வணங்கா தலை. புகழில் குணம் இல்லை அவனுக்கு, குற்றங்களான குணங்கள் எதுவும் கிடையாது அவனுக்கு. அதில் 8 குணம் உண்டு. அந்த 8 குணங்கள் இருந்துனாக்க அத மாதிரி பிரம்மத்துக்கு அந்த எந்த 8 குணங்கள் இருக்கோ அந்த 8 குணங்களும் இவனுக்கு விடுபட்ட நிலையில ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியந்தே சொல்றான். அவன் என்ன பண்றான்,
முக்தி அடைஞ்சவன், வினைகள்லாம் தீர்ந்தவன், தன்னுடைய மெய்யுறு பெற்று வருகிறான். மெய்யுறு பெறுதல் என்ன அர்த்தம்னாக்க, இங்க இருந்த மட்டும் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு அதுக்கான இன்பதுலாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா மெய்யுறு பறிச்சேன்னா இந்த இன்பத்துலாம் போயிடுறது, இந்த உடம்பும் கிடையாது. அதுக்கு பதிலா திவ்ய சரீரம் வருது. திவ்ய சரீரத்துல இந்த குணங்கள் எல்லாம் ஆவிர்வாகம் கிடைக்கிறது. அப்படி இதுக்கு 4வது அத்தியாயத்துல 155 அதிகாரம், அதாவது லாஸ்ட் பட்டன் அதிகாரத்துல அபாவ அதிகாரம் கண்டினியூஷன் அதுல வருது பார்க்கலாம். அப்புறம் இந்த தகர ஆகாசத்தை அறியாமல் மக்கள் புதையல் மேல் நடந்து பழகி கொண்டிருந்தாலும் அறிவதில்லை. இது முன்னாலே பார்த்தோம். முதல் இதுல பார்க்கச்சிய பக்கம் 34ல பார்த்தோம். என்ன சொல்றான்? ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான். காலையில எழுந்து போய் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வரான். அந்த இடத்துல வச்சு சாப்பிட்றான். திருப்பி அங்கே படுத்துக்கிறான். அவன் படுத்துக்கிறதுக்கு கீழே பெரிய புதையல் இருக்கு. அவன் அதை அறியறது இல்லை. ஏன் அறியறது இல்லை அப்படின்னாக்க, அவனுடைய கர்மா அவனை அறிய விடுறது இல்லை. இந்த கர்மானால தன்கிட்ட இருந்த அதே மாதிரி இன்னொன்னும் ஒத்தொத்தரும் தூங்கர்ச்ச எல்லா பிராணிகளும் தூங்கர்ச்ச அந்த ஆழ்ந்த உறக்கத்துல பரமாத்மா அதை அணைச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். பரமாத்மா போயிட்டு தான் வரோம். பரமாத்மா கிட்ட போயிட்டு வரச்சே பரமாத்மா போயிட்டு வந்தவங்க நினைக்கிறது இல்லையே. ஏன்னா நம்ம கர்மா அனுபவிக்கிறோம். ஆனா எப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு இந்த பரமாத்மா, இவன் நம்ம அடையணும்னு நினைச்சானுக்கு, அப்போ வெளியில போய் சுத்த வேண்டிய தேவை இல்லையே அவனுக்கு. அவன் உள்ளே புதையில தோண்டி எடுத்துட்டு போனேன். அது தெரியாதனால போடுறான். அதே மாதிரி நம்ம நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய தகராகாசத்திலேயே பரமாத்மா இருக்கான்னு தெரியாம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அதுலேயே எல்லா ஆனந்தங்களும் அதுல இருக்குன்னு தெரியாம வெளியில எங்கேயோ ஆனந்தங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆகவே என்ன பண்ணணும்னாக்க, ஒருவன் எங்கேயோ தேடிட்டு அலைய வேண்டாம். உனக்குள்ளேயே பரமாத்மா அவனுக்கு இருக்கான். அவனை அறிய முற்படு. அவனை ஃபோக்கஸ் பண்ணேன்னாக்க வெளியில இருக்கக்கூடிய ஒன்று எண்ணமானது குறையும். எவ்வளவுக்குள்ள வெளியே இருக்கிற குணங்களை குறைஞ்சி அதுல வெறுப்பு வருதோ அப்பதான் இது தெரியும். எனக்கு துளியாவது வெளியில ஆசை இருந்ததுனாக்க எனக்கு உள்ள உள்ள நோக்கி பார்க்க முடியாது. கடைசி நேரத்துல எங்கேயாவது மசாலா தோசை சாப்பிடணும் ஆசை இருந்ததுன்னு வச்சுங்க, நல்லதை இது பண்ண முடியுமா? முடியாது. உலக ஆசைகள்லாம் வீடுமென் முற்றவும் வீடு செய்து முயல் வீடுடையானுடை வீடு செய்மினே அதான் சொல்றார். முற்றவும் வீடுமென் எல்லா ஆசைகளும் விடுங்க. யார்கிட்ட விடணும்? வீடுமென் முற்றம் வீடு செய்து அந்த விடுத்து வீடுடையானுடை யார்கிட்ட வீடு இருக்கோ, மூச்சத்தை உடையவன் யார்? முகுந்தன். வீடுடையானுடை வீடு செய்முனை அவன்கிட்டே எல்லாத்தையும் விடுங்க. என்ன விட சொல்றார்? உங்களுடைய லைஃபினுடைய பாரம் இருக்கே அதை பூரா விடுங்க. நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நான் பண்ணுவிக்கப்படுகிறேன். என்னுடைய லைஃப் உன் பொறுப்புப்பா, நீ எப்படி பண்ணாலும் சரி. ஏன்னா எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் எனக்கு இல்லை, நீ பண்ணினேன். கெட்டது நடந்தாலும் எனக்கு இல்லை, நான் பண்ணினேன். அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம டெவலப் பண்ணிட்டோம். நமக்கு பாதி ஒரு நிச்சயமா வராது, போயிடும். இப்போ புக்கு இதெல்லாம் சந்தேகம் உண்டா? இவ்வளவு சந்தேகம் ஏதாவது உண்டா உங்களுக்கு? இதான் உண்டா? முன்னாடியும் இதே மாதிரி இந்த தகராகாசம் இது வந்திருக்கு. ஆமா, முன்னாடியே நம்ம அதாவது ஒரு சின்ன கட்டை விரல் அளவு அடுத்தது இதயம் பார்க்கப்படுறது இல்ல, அடுத்தது. முன்னாடி நீங்க சொல்லி அது உள்ள, அதாவது இதயத்துக்குள்ள ஒரு அணு, அது ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ள பரமாத்மா. இதான் நீங்க முன்னாடி சொன்னது ஞாபகத்துல இருக்கு. இதயத்துக்குள்ள ஆத்மா, ஆத்மாக்குள்ள நம்ம பரமாத்மா. அந்த ஆத்மாங்கிறது நம்ம அதுவும் பரமாத்மாவினுடைய உருவம் தான். பட் இருந்தாலும் அது தனின்ற மாதிரி. முன்னாடி எனக்கு ஆத்மானாலே அதான் கடவுள் நினைச்சிருந்தேன். எனக்கு நமக்குள்ள இருக்கிறதே அதான் போல இருக்கு அப்படின்னு ஒண்ணுதான் இருக்குன்னு. இப்போ நீங்க சொன்னது இது முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஆத்மாக்குள்ள இருக்கிறது ஒரு பரமாத்மா. அந்த தகராகாசம் அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு சின்ன இமேஜினரி வச்சுங்க. நிலக்கடலை இருக்கா?
நிலக்கடலை இருக்கு. நிலக்கடலை மேலே ஒரு கடினமான ஓடு இருக்கு. இதை உடைச்சாச்சுனாக்க லேசா மெல்லிசா ஒரு சிகப்பா ஒரு ஒரு திரை மாதிரி ஒரு சுத்தின்னு இருக்குது. அதுக்குள்ள ஒரு பருப்பு இருக்கு, அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு. இருக்கா? ஒண்ணு உடல், இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆ. மனம், அதுக்கப்புறம் ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா. அது எப்ப தெரியும்? அதை கசைக்கு புரிஞ்சா தெரியும், வெளியில பார்த்தா தெரியாது. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம இந்த ஆத்மாவுக்குள்ளேயே ஆத்மா நமக்கு நல்லா தெரியுது. நமக்கு நான் உயிரோட இருக்கேன், என் கைங்கிறோம், என் கால்கிறோம். அதே மாதிரி அது என்னதுன்னு சொல்றச்சே அப்ப இது உடைமையான வெளியில் இருக்கான்னு தெரியும், உள்ள வேற ஒருத்தன் இருக்கான்னு தெரியும். அந்த ஆத்மாவுக்கு எனர்ஜைஸ் பண்றதுக்கு உள்ள இருக்கும். அதுதான் முதல்ல ஆரம்பிச்சே பார்த்தோம். ததைக்ஷுத சொல்றச்சே பகுஸ்யாம் பிரஜா ஏன்னு சொல்லு, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபி வியாகரவாணி, இவர்களின் ஆத்மாவுக்குள் நுழைந்து அவைகளுக்கு பெயர் உருக்களை கொடுக்க கடவேன் அப்படின்னு சங்கல்பம் உண்டு பெருமாள் உலக படைச்சான். அப்போ அதுக்குள்ள வந்தான் இல்லையா, அவன் எங்க இருக்கான் அப்படின்னா இந்த ஹிருதயத்துல. எங்க ஹிருதயத்துல ஆத்மா இருக்கு. ஆத்மாவுக்குள்ள அவன் இருக்கான். அனே ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, ஆத்மாவோட உள்ள பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால ஆத்மாவுக்குள்ள இருக்கான். அதனால எங்கெங்க வெளியில் தேர்ந்து போகணும்னா மனசுக்குள்ளேயே ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு. அதான் ஹிருதி அயம், அயன் அயம் இவன், இவன் இருக்கானே எங்க ஹிருதி உள்ள 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 உள்ளன்னு இன்னர் மோஸ்ட் அதுல இருக்கான். அதுக்குனால அதுக்கு பேரே ஹிருதயம்னு பேரு, அவன் இருக்கிறதுனாலதான். இப்ப புக்குக்கு போலாமா? இந்த இது வந்து தோல், தோலுங்கிறது உடம்பு, அதாவது நிலக்கடையில வெளியில இருக்கிற ஷெல், தோல்ங்கிறது அது உடம்பு. உடம்பு. அது சட்டு அடுத்தது போயிடும், அது போயிடும். அது ஒரு ஜாத்து சிகப்பு தோல், சிகப்பா ஒரு தோல் இருக்கு, லைட்டான மெல்லிசான தோல். அது வந்து அது என்னது, மனசு, உடல். அதுவும் தோல், தோல் தான் உடல் நினைச்சேன். வெளியில இருக்க ஷெல்லு சிகப்பா ஒரு மெல்லிசா ஒரு தோல் இருக்கு. ரைட். ஒரு சரி, வெளியில இருக்க ஷெல் தான் உடல். அந்த தோல் இருக்கு இல்லையா, அது மனம். தோலுக்கு மனம், அதுக்குள்ள இருக்க அந்த பருப்பு இருக்கே அதுதான் ஆத்மா. ஆத்மா. அதுக்குள்ள இருக்க எண்ணெய் இருக்கே அதுதான் வந்து பரமாத்மா. நம்ம நோக்கமே நிலக்கடலை எண்ணெய் வித்து தானே பேரு, நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்காக இல்லை. அதுக்கு நோக்கமே எண்ணெய் வித்து தான் அது. அதனால அதுக்குள்ள அதை பிழிஞ்சாதான், அந்த ஆத்மா உள்ள அறிஞ்சு பிழிஞ்சாதான் அது தெரியுமே தவிர்த்து அது மட்டும் தெரியாது. சரியா சுவாமி? நான் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க, தாராளமா கேளுங்க. கேட்கத்தான் இருக்கேன், கேட்கலாமா கேளுங்க. ஓகே. அது நீங்க சொன்னீங்க, இந்த தகர காசத்தை வந்து உபாசிக்கிறவங்க வந்து இந்தந்த இதை பெறுவாங்க அப்படின்றப்போ பெண்கள்னு சொன்னீங்க. அப்போ அந்த பெண்கள் இல்ல, பெண்கள் அவனுக்கு வந்து இது கிடைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பட்டியலிடும் போது அவனுக்கு வந்து பெண்கள் அப்படின்ற ஒரு இதுவும் சேர்த்தீங்க நீங்க. இப்போ வந்து எனக்கு தெரியாது, அதனால கேக்குறேன். இப்போ வேதங்கள் இதுல எல்லாத்துலயும் உபன்யாச இந்த இதுல பெண்கள் வந்து இப்ப ஆண் அப்படின்ற ஒருத்தன் அடையிறது தான் அவன் அனுபவிச்சு அடையிறது தான் பிரம்மம் அப்படின்னு இருக்கா? பெண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பெண்களையும் அவனுடைய அடையிற ஒரு பலன்ல தான் கொண்டு வர்றாங்களா? அதை பத்தி எனக்கு தெரியாது, அதனால உங்ககிட்ட கேக்குறேன். தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜெனரிக் சென்ஸும்பாங்க. ஒரு மனுஷன்னு சொன்னாக்க மனுஷி அது இம்பெடட் தான். அதில் தனித்தனியாக ஆண் பெண்ணு தனியாக சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஆத்மாவுக்கு ஆண் பெண்ணு தனியாக விஷயம் கிடையாது. இதில் பெண்களையும் அடையலான்னு ஒரு இது வந்திருக்கு. என்ன அர்த்தம்னாக்க, நீ இங்கே இருக்கிறச்சே என்னென்ன அனுபவங்கள் உனக்கு ஏற்படுமோ அந்த அனுபவம், பெண்கள்னு சொல்றச்சே செக்ஸ் அனுபவம், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அந்த அனுபவம் வேணும்னு அதுவும் கூட அடைய முடியும். ப்ரொவைடட் நீ தகராக பண்ணி நீ முக்தி அடைஞ்சேன்னாக்க. அதுக்கு பின்னால் சொல்ல போறார், இந்த பைத்தியக்காரனுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு தான் வெளியில போறான். போறது மட்டும் இல்லை, அவன் எல்லாத்தையும் பிரம்மலோகத்தையும் தாண்டிட்டு மேலே போறான். அவனுக்கு அங்கேருந்து பிரம்மா இருக்கானே, அதுதான் ஹையஸ்ட் போஸ்ட் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிறதுல. அந்த ஹையஸ்ட் போஸ்ட் அவனுடைய சுகம் இருக்கே, அது அங்கே முக்தி அடைஞ்சு போனோம்னு பார்த்தா அது நரக மாதிரி தெரியுது. அதனால அங்கே போனாக்க பகவானை அப்பொழுது ஆறாவதுமான ஐயே அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கிறதுலேயே அதை தோற்று மற்ற எந்த நிலவுமே இருக்காது. இங்கே இது எதுக்காக சொல்ற அப்படின்னாக்க, நமக்கு இங்கே உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பாவையில் பார்த்தீங்கன்னாக்க
இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் இந்த உற்றுவமையாகவும் உனக்கே நான் ஆட்சியும் சொல்லிட்டேன். அதுதான் கேட்டது அவளுடைய பறை. ஆனா என்ன பண்ணான்னாக்க, சூடகமே தோல்வளையே தோடே சிகைப்பூவே பாடகமே என்னனையே பல்கலும் யாமறிவும். இதுக்காக கேட்கிறான்னாக்க, இந்த உலகத்தாருக்கெல்லாம் நீ எனக்கு பண்ணினேன்னு தெரியணும். அப்பதான் அவன் ஒத்துக்குவான். நான் இல்லாட்ட ஒத்துக்க மாட்டேன். அதாவது நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன், இந்த நல்ல வார்த்தை நல்லது எனக்கு நிச்சயமா தெரியும், எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது, அவளுக்கு தெரிகிற மாதிரி நீ எனக்கு ஒரு வழிகாட்டு, அவ ஒத்துக்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அங்க போனாக்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆனா ஆத்மா வந்து ஆணோ பெண்ணோ கிடையாது. இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் பெண்கள் தான். உலகத்துல அவ்வளவு ஜீவராசிகளுடைய ஆத்மாக்களும் பெண்கள் தான். அவன் ஒருவன் தான் ஆண். நார்மலி we should be attracted towards him. அது பண்ணலை. அது பண்ணாதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. சொல்றச்சே வேடிக்கையா கேட்கணும். சரி, எல்லாரும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறா, இதெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறா, காவியம் படிக்கிறா, எல்லாம் படிக்கிறாளே, யாரும் பிரம்மத்தை பற்றி படிக்க மாட்டேங்கிறாளே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சம்ஸ்கிருத ஸ்லோகமே இருக்கு. ஏன்னா பிரம்மங்கிறது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அகிரணை. அது ஆண் இல்லை, அதனால பெண்கள் அது விரும்புறது இல்லை. அது பெண் இல்லை, அதனால ஆண்கள் விரும்புறது இல்லை. அது நபும்சகலிங்கம் வந்து, அதனால அது கிட்ட யாரும் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க ஆண்கள் பெண்கள் எப்படின்னாக்க, அவனுக்கு அந்த இதை தெரியறதுக்காக ஒரு ஸ்கேலா வச்சுருக்காங்க. அதனால எதெல்லாம் ஆண்கள் சொல்றோமோ அதெல்லாம் பெண்களுக்கு ஈக்குவலி அப்ளிகபிள். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எல்லா இடத்துலையும் முதல்ல இதுல பைபிள் ஆரம்பிச்சிருந்து ஆஃப் மேன்ஸ் ஃபர்ஸ்ட் டிசபீடியன்ட் தானே வருது. மனுஷன் ஒத்துக்கொள்ளல, கடவுள் சொந்த ஒத்துக்கலைன்னாக்க மனுஷி ஒத்துனால அவ தானே அந்த பழத்தை எடுத்து சொல்ல சொன்னான் ஃபர்ஸ்ட் பண்ணவர். அதனால ஆண் சொன்னாங்க இவோ அது செக்ஸ்வலா வேறுபடுத்துன்னு அர்த்தம் இல்லை. இட் மீன்ஸ் ஜெனரிக் சென்ஸ் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். புரியுதா? புரியுது சுவாமி, ரொம்ப நன்றி. இப்ப நான் இதை படிக்கிறேன். அத்தியாயம் 1 பாதம் 3 அதிகரணம் 22 தகராதிகரணம் நீச்சிறு வழிகளம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். முந்தைய களத்தில் பரபிரம்மம் தியானத்தால் அறியப்படும் என்றார். இதில் அப்படி உபாசிப்பதற்கு வசதியாக அவன் இதயத்தில் மிகச்சிறிய இடத்தில் எழுந்தொள்ளி இருக்கிறான் என்கிறார். இவ்விடத்தில் தகரம் மிக அற்பமாக சிறியது என்பதால் இந்த அதிகரணம் தகராதிகரணம் என்ற பெயர் சொல்லிருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக கொள்ளப்படும் கருப்பொருள் சாந்தோக்கியத்தின் 8வது அத்தியாயம் இதை பற்றி வேறமாக கூறுகிறது. நான் அதுதான் படிச்சு காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ முதல் வரியிலேயே இந்த உடல் என்னும் பிரம்மப்பட்டினத்தில் தாமரையை ஒத்த சிறிய இடம் இதயம் உள்ளது, அதனுள் ஒரு சிறு வழி உள்ளது, அது தகரம் நீச்சிறு வழி எனப்படுகிறது. இதனுள் வதிப்பவன் தியானித்து அறியத்தக்கவன். அவனை தியானித்து அறிஞ்சாக்க எனக்கு அடைய வேண்டியதெல்லாம் நீ அறிஞ்சுள்ள அப்படிங்க. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் கூட அதுல இருக்கணும். ஹிருதயத்துல இருந்துனாக்க வெளியில போகாது, நிச்சயமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் கொஞ்சமா ஹிருதயத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாக்க நம்ம உடம்பே நமக்கு மறந்து போயிடும். அது வரும். தகராகாசம் நீச்சல் ஒளி பரந்த ஆகாசமும் அல்லது இதயத்தில் இருப்பதாக கூறப்படும் ஜீவாத்மாவா என்பது ஐயம். இப்ப என்ன பண்றான்? பிரம்மம் இல்லை அப்படிங்கிற என்ன பண்றான்னாக்க என்ன சொல்றக்கே ஆகாசம் சொல்றேன். ஆகாசங்கிறது ஒரு அகிரணை உயிரில்லாத பொருள். ஆகவே அதுதான் அப்படிங்க. இல்லை இல்லை, அது உடம்புக்குள்ள இருக்கு, ஹிருதயத்தில் இருக்கனால அது ஜீவனாக்கலாம். ஆக மொத்தம் ஒன்றும் இது உயிருள்ள பொருளா, உயிர் அல்லாத பொருளாக இருக்கலாம், இல்லை உயிருள்ள பொருளாக இருக்கலாம், இல்லை பிரம்மத்துக்கே வேலை இல்லை அப்படிங்கிறது சாங்கியர்களோட கருத்துக்கள். அது விளக்கத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. இதற்கு சில தினம் விளக்கம். நீச்சிறு ஒளி பரந்த ஆகாயத்தின் பகுதியே. ஏனெனில் ஆகாயம் என்பது எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட பரந்த ஆகாயமே. உங்களுக்கு தெரியல, ஆகாயம் தெரியறது இல்லையா? ஸ்பேஸ் நேர தலையை பார்க்கணும், வானத்தை பார்க்கணும். தொடர்ந்து இவ்வாகாசம் போன்று பறந்தது நீச்சிறு வழியும் என்ற ஓமையார். அது சொல்றச்சே அது எவ்வளவு பறந்து இருக்கோ அதே மாதிரி நீச்சிறு வழியும் பறந்துதான் இருக்கு. அப்படி ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். என்னம்மா வெள்ளிக்கிழமை தந்தா செவ்வாய்க்கிழமை தர மாட்டீங்களா? ஏன் போன வெள்ளிக்கிழமை தரல?
ஆக ஆகான்னு சொன்னாக்க மேல இருக்க ஆகாயம் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? இதை சொல்லியிருக்கச்சு கிளியரா தெரியுது, எல்லாருக்கும் தான் தெரியுது, ஆகாயம் தான். அது மாதிரி இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறார். மீச்சிறு வழியே மிக சிறியதாகியால் அது பிரம்மம் போன்று உலகுக்கு ஆதாரம் அது பொருந்தாது. பிரம்மம் சொன்னாக்க என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் பிரகதி பிரம்மயதி, பிரகத்தின்னு அறப்பெரியதுன்னு சொல்றேன். அறப்பெரியதுன்னு சொல்லிவிட்டு ஏன் உடம்பு, அதுக்குள்ள ஒரு ஹிருதயம், அதுக்குள்ள வழினாக்க என்னோட ஒரு எறும்பு எடுத்துங்க, அதுக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஹிருதயம் இருக்குல்ல, அதுல இருக்கு இல்லையா? பிரம்மம் பறந்தது பறந்து சொல்லிவிட்டு இத்தனோட்டு இருக்கே அப்படின்னு சொல்றேன். இது ஒத்துக்கு வருமா? யாராவது சொன்னாங்க அப்படின்பா. மீச்சொலியில் குறிப்பிட்டு அதில் உள்ளதும் உபாசிக்கத்தக்கது என்பதால் மீச்சொலியில் பிரம்மம் என கொள்ளப்படாது. மீச்சொலின்னு சொல்றச்சேயே அதனுடைய இடம். நாம என்ன சொல்றோம்? கோவிலுக்கு போறேன்னு சொல்றோம். எதுக்காக போறோம் கோவிலுக்கு? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சுவாமி பார்த்து வேண்டிக்கிறதுக்கு, ஏதாவது வேண்டிக்க அங்க போய் சுவாமியை சேவிக்கிறதுக்காக போறோம், சேவிக்கிறதுக்காக போறோம். ஆமா. கோவிலுக்கு போனாக்கா கோவிலை முடிச்சுட்டு திரும்பி வரும் அர்த்தம் இல்லை. கோவிலுக்கு போறேன்னு சொன்னாக்க கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை சேவிச்சுட்டு வரேன்னு அர்த்தம். அதே மாதிரி நீச்சல் ஒளின்னு சொன்னாக்க நீச்சல் ஒளிக்குள்ள இருக்க அதனுடைய குணங்களும் சேர்ந்துருக்கும். நீச்சல் ஒளிக்குள்ள பரமாத்மாவும் அவருடைய குணங்களும் சேர்ந்து அர்த்தம். அதனால இந்த கோவில்னு மொத்தமா சொன்னதுனால அது உள்ள இருக்கிற விக்கிரகங்களையும் காட்டுங்கிற மாதிரி, அதே மாதிரி நீச்சல் ஒளிங்கிறது அது வெளியே மட்டும் காட்டாது, உள்ள இருக்க பரமாத்மாவும் அவருடைய குணங்களையும் சேர்த்து காட்டும். இப்போ என்ன சொல்லலாம்? ஹிருதயத்தில் இருக்குன்னு சொல்லி இல்லையா? அது ஜீவன் என கொள்ளலாம். ஏனெனில் இவ்வாத்மா உடலெழுந்தும் மேலெழுந்து ஒளி உருவை அடைந்து முழுவை அடைகிறான். இதுதான் நம்ம தானே பாருங்க பிரஜாபதி வாக்கியம்னு சொல்லுவா இல்லையா? இந்த ஆத்மாவானவன் எப்போ கடைசி பிறப்புல இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு அவன் சேன ரூபேன் அபினிஷ்பத்தியந்தேன்னு வரான் இல்லையா? இப்படி அஸ்வைவ ரோமானி வினிஷ்பத்திய அப்படின்னு குதிரை தன் மயிர் எல்லாத்தையும் உதிரிட்டு அது பலபலன்னு வருது. அதே மாதிரி இந்த ஆத்மாவானவன் தன்னுடைய புண்ணிய பாப கர்மம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய உண்மையான உரு பெற்று மேல் நோக்கி போறான். அப்படிங்கிறதுனால ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா தான் அப்படிங்கிறது சிலர் பார்த்தேன். இந்த மீச்சிறு வழி ஊசி முனையின் அளவே உள்ளது என்பதும் அணுவடிவிலான ஜீவனுக்கே பொருந்தும். இக்கருத்து தொடர்ந்து வரும் பிரஜாபதி வாக்கியத்தாலும் காட்டப்படுகிறது. ஆகவே மீச்சிறு என்பது பரந்த ஆகாசத்தின் பகுதியாய் பஞ்சபூதங்களில் ஒன்றாய் உள்ள உயிரல் பண்டமே. ஸோ அவனுடைய ஆர்குமெண்ட்டை முடிக்கிறான். அணு வடிவனதாய் உடல் நீங்கி போகில் ஒளிவடிவு பெற்று மொழிமடையும் ஜீவனாகலாம் என்பதே சரி. ஆகவே அது பிரம்மம் அல்ல. புரியுறதா? அது அவன் பிரம்மம் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் சொல்றேன். இப்போ அது காரணம் நம் சொல்லப்படுறார். இக்களத்துள்ள சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் தகர உத்தரேபியா. தகரம் சொன்னது பின்னால வரக்கூடிய வாக்கியங்களால் தொடர்ந்து வரக்கூடிய அட்ரிபியூட்ஸ்னால அது பரமாத்மாவைத்தான் காட்டும். தொடர்ந்து வரும் வாக்கியங்களால் உறுதி செய்யப்படுவதால் தகராகாசம் பரபிரமே. கதிசப்தாயாம் ததாகி திருஷ்டம் லிங்கஞ்ச. இந்த மீச்சிறு வழி ஜீவனை அடைய வேண்டிய நற்கதி என்பதாலும் தொடர்ந்து ஒரு வாக்கியங்களில் அவ்வாறே காணப்படுவதாலும் பரமாத்மாவுக்கே உரிய அடையாளங்கள் தோன்றுவதாலும் மீச்சல் என்னன்னாக்க சொல்றது, ஒவ்வொரு ஜீவனும் இந்த மீச்சலோட உபாசனம் பண்ணி அதை அடையாளம் சொல்றச்சு மீச்சலோட ஜீவனோட வேறுபட்டது அப்படின்னு தெரியும். மீச்சிறு வழி ஆகாசமா இருந்ததுனாக்க அது அடைஞ்சு முக்தி வர்றது முடியாத காரியம். ஆகவே இது ஜீவனும் இல்லை ஆகாசமும் இல்லை. ஆகவே ரெண்டு வேறுபட்ட பரமாத்மா. லிங்கம் ச அப்படின்னாக்க அதுக்கான குறிகளும் இருக்கு. லிங்கம் சொன்னாக்க குறி. புல்லிங்கம்னா ஆண்பால், ஆண்குறி. ஸ்திரீலிங்கம்னாக்க பெண்பால். அது மாதிரி சொல்றச்ச லிங்கம் ச அதுக்கு குறிகளும் குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. திருதேஷ்ட மகிம்னோ அஸ்யாஸ்மின் உபலப்தே. பரமாத்மான் மகிமைகள் உலகுக்கு பற்றுக்கோடாதல் முதலியவை இங்கே மீச்சலுக்கு பொருந்துவதாலும். அப்புறம் மேல சொல்றது, இந்த தகரத்துக்கு இந்த குணங்கள் எல்லாம் உண்டு, இந்த மகிமைகள் எல்லாம் உண்டு அப்படிங்கிறச்ச அது ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது, ஆகாயத்துக்கு பொருந்தாது. ஆகவே இது ரெண்டில் வேறுபட்ட ஒன்றுதான். அப்படி பிரசித்தேச்ச ஆகாயம் என்னும் சொல் பரமாத்மாவை குறித்தல் என்று நன்கறியப்பட்டுள்ளதாலும் முன்னாலேயே பார்த்தோம் நம்ம. ஆகாசாதிகரணம் ஆனந்தமயாதிகரணத்துக்கு அடுத்தது ஆகாசாதிகரணம். ஆகாசம் சொன்னாக்க ஆகாசதே அது எல்லாவற்றையும் ஒளிபரச் செய்கிறது அப்படிங்கிறது முன்னாடியே ப்ரூவ் பண்ணியாச்சுனாங்க.
திருப்பி வருது. ஆகாசம்ங்கிறது என்னன்னு சொல்ல வேண்டாம், இந்த நீச்சல் ஒளி என்னன்னு இப்போ சப்ஜெக்டை ஒழிய ஆகாசம் அப்படிங்கிறது பரமாத்மா தான் முன்னாடி சொல்லியாச்சு. இதர பராமர்சாத் ச இது சேன்ன அசம்பவாத். இந்த நீச்சல் ஒளி ஆகாசம் பரமாத்மா இவற்றிலும் வேறுபட்ட ஜீவனை குறிக்கிறது எனில் அது நிகழ இயலாதது. நிகழ இயலாதுன்னு என்னாக்க, அதை அடைஞ்சாக்க, அதை உபாசனம் அடைஞ்சாக்க அவன் உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அடையிறான், அது திரும்பி வருவதில்லை அப்படின்னு சொல்றதுனால ஜீவனையும் உபாசனம் பண்ணி எதை அடைய முடியும்? அதனால அது அசம்பவம், அது ஏற்பட வாய்ப்பே இல்லை. உத்தராச்சேத் ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து. இல்லையே, ஜீவனுக்கு இந்த குணங்கள்லாம் ஒன்றும் பிரஜாபதி வாக்கியத்தை சொல்றக்கே, பரபிரமத்துக்கு ஒன்று. எப்போ அப்படின்னாக்க, எப்போ அவன் கர்மாக்கள் எல்லாம் தொலைச்சிட்டு கடைசியில் முக்தி பெறானோ, ஃபைனல் பர்த்தில் பெறானோ அவனுக்கு தான். அதனால இந்த நிலைமையில இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது உயிரோடு உள்ள ஒருத்தன், அவனுக்குள்ள ஹிருதயம், அதுக்குள்ள தகராகாசம் பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த நிலைமையில அவனுக்கு இது ஜீவாத்மா இல்லை அப்படிங்கிறது. பின்னால் தொடர்ந்து வரும் பிரஜாதி வாக்கியத்தில் அது நிகழலாம் எனில் அது அல்ல, இது பரமனின் அருளால் கிடைப்பதால். அது சொன்னாக்க பிரசாதா, அவனுடைய பிரசாதத்தினால் கிடைக்கிறது. இவன் தனக்கு இஷ்டத்துக்கு கிடைக்கல, அப்போ இன்னொருத்தர் கையை எழுந்து இருக்க வேண்டியதுதான. ஆக ஜீவன் இண்டிபெண்ட் இல்லை, டிபெண்ட்ங்கிறது தெரிகிறது. அந்நஸ்ச பராமர்ச, இங்கு ஜீவனை குறிப்பிட்டிருப்பதால் வேறு பொருளை கருத்தில் கொண்டது என்பதாலும் ஜீவன் சொன்னாக்க இந்த ஜீவனுக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுறதை தவிர்த்து ஜீவன்னா ஜீவனை சொல்லலை. இத தகராகாசம் ஹிருதயம் சொன்னாக்க ஹிருதயமே கடவுளானாக்க இல்லை, ஹிருதயத்துக்குள்ள இருக்குது, அதுக்குள்ளது அப்படின்னு வருதுனால இங்க சொல்றதுனாக்க ஹிருதயத்தை தியானம் பண்ணுனாக்க, நான் ஹிருதய தியானம் பண்ணுறேன்னாக்க என்னுடைய ஹிருதயத்தையா நான் தனியாக எடுத்து வச்சேன்னா அவள் டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சுனாக்க தியானம் பண்ண முடியாது அப்படின்னு ஆகுமா? அப்படிலாம் இல்லை. அதனால என்ன பண்ணுறதுனாக்க, இந்த இடத்துல ஜீவன் எதாவது குறிப்பிட்டிருக்குனாக்க உடனே அது இந்த ஜீவனை தான் குறிக்கிறது, பரமாத்மா குறிக்கிறதுன்னு சொல்லாதே அப்படி. அல்பசுதேரிதிசே தொதுப்தம், மிக அற்பமான பரிணாமமுடையது என்பதற்கு முன்னமே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உடனே அடுத்த கேள்வி என்னன்னாக்க, என்ன சார் பிரம்மங்கிறது பெருசு, பிரகதி சொல்றீங்க, பெருசுங்கிறீங்க. அப்படி இருக்கிறச்சே இத்தினூண்டு இடத்துல இருக்குன்னு சொல்றதுனாலேயே இது பிரம்மமா இருக்க முடியாது. ஏன்னா வெரி டெஃபினேஷனா பிரம்மம் இதில் ஒத்துக்கல, அதனால இது பிரம்மம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாக்க இல்லை, முன்னாலே சொல்லியிருக்கு. எதுக்காக சொல்றாருனாக்க, பிரம்மம் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனாலும் நமக்கு உபயோகப்படக்கூடிய இடத்துல சேர்த்துக்கணும். உலகம் பூரா பிரம்மமா தான் இருக்கு. நம்மால எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்க முடிஞ்சுனாக்க நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம். இங்கேயே நம்ம எந்த ஞானிகளால சுத்திய பிரம்மத்தை பார்க்க முடிஞ்சுன்னா அவள் கோயிலுக்கு போட தேவையே இல்லை. நம்ம என்னைக்காவது பார்த்துருக்குமா? வியாசர் கோயிலுக்கு போனார், அகஸ்தியர் கோயிலுக்கு போனார்னு பார்த்துருக்குமா? இல்லை. அவளுக்கு எல்லாம் தெரியறது, அவள் அது தேவையில்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இப்போ கண்ணுக்குட்டிக்கு பால் பசுவுடைய மடியிலிருந்து கிடைக்கிறது. பசு ரத்தம் தானே, இது உடம்பு பூரா ரத்தமா இருக்கு. பசு ரத்தத்தை கொடுத்தா கண்ணு குடிக்குமா? குடிக்காது. அதுக்குன்னாக்க பசு மடிதானே வேண்டியிருக்கு. அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு உபயோகமா இருக்கிறதுக்காக அதை சின்னதாக இந்த இடத்துல காமிக்கப்பட்டிருக்கு. நமக்கு உபாசனம் பண்ண வசதியாக. நம்ம வீட்டில் ஆராதனை பெருமாள் வச்சிருக்கோம். இங்கே இத்தனோட்டுக்கு ஒரு சின்ன டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கோம். அங்கே பார்த்தாக்க ஒரு 64 அடிக்கு ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படின்னாக்க அவரை போட்டு பூட்டி முடியுமா? முடியாது. அதனால நம்ம வசதிக்காக அவன் தன்னை சுருக்கிக்கிறான். ரொம்ப உயரமா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மாலை போட ஒருத்தர் போற, அவர் குட்டையா இருக்காருன்னு இருக்க, அவர் மாலை வாங்கினா குறிஞ்சுதான் வாங்கிட்டாங்க, வேற வழி கிடையாது. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள அவன் வரணுங்கிறதுக்காக தன்னை குறுக்கி கொண்டு நமக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ அப்படியா வரமாட்டியா அப்படின்னு பார்க்கறான். அனுகிருதே தஸ்யச்ச, பரமாத்மாவை ஒத்த நிலையை முக்தி நிலை ஜீவன் அடையதாக கருதப்படுவதா. என்ன பண்றான்னாக்க, அப்ப திருப்பி ஜீவனை பத்தி சொல்றேன். ஆனா இந்த ஜீவனுக்கு பரமாத்மா நிலையானது முக்தியில கிடைக்கிறது, அது அவனால அனுகிரகிக்கப்படுகிறது அப்படின்னு தெரியறதுனால, அப்போ ஜீவனுக்கு இன்னொருத்தர் அனுகிரகம் தேவை அப்படின்னு தெரிகிறது. நீ ஜீவன் ஒன்றும் ஆகாசம் ஒன்று தான் சொன்னேன்னாக்கா இல்லை, இது ரெண்டும் ஒத்து வராது. இதை தவிர்த்து வேற ஒன்று இருக்கு. ஜீவனுக்கு அனுகிரகம் தந்திருக்காருனாக்க அந்த மாதிரி இது ஒரு இது சொல்லுவோம், ஒரு ஜோக் அப்படின்னாக்க,
I am the dictator of this house and I have the permission to say so. அந்த மாதிரி அபிஸ்மரியத்தை ஸ்ருதிகளிலும் இதே கருத்து கூறப்பட்டுள்ளதாலும் இதில் சொல்றார். இதில் மம சாதர்மியம் மம சாதர்மியம் ஆகதா அப்படின்னு சொல்றார். யாருக்கு? கண்ணன் சொல்றார், அர்ஜுனுக்கு சொல்றச்சு. அது ஸ்மிருதி, பகவத்கீதைங்கிறது. ஸ்மிருதிகளிலும் இங்கே கருத்து கூறப்பட்டுள்ளதாலும் நீச்சல் எனப்படுது பரமாத்மாவே. மாற்று கருத்துக்கு ராமானுசர் விளக்கம். நீச்சல் விலைக்கு பரமாத்மாவின் பண்புகளான பாபங்கள் என்ன முதலிய 8 குணங்கள் கூறப்படுவதாலும் நீச்சல் ஒளிக்கு உலகனாக்க பரமாத்மாவுக்கு உள்ள குணங்கள் அது. ஜீவனுக்கு கண்டிஷன்லையும் கிடைக்கும், எல்லா நேரத்திலும் கிடைக்காது. அதனால என்னைக்கோ கிடைக்கிறவனுக்கு விட எப்போ இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காது, அவன் தான். அவன் பரம்பரை ஆண்டி, இவன் பஞ்சத்துக்கு ஆண்டி. அதனால 2 ஒன்றும் சொல்லாது அப்படிங்கிற அந்த மீச்சிறு வழி பரமாத்மாவை என வலியுறுத்த இது காணப்படுவது போல் அற்பமானது என்று எங்கும் பறந்தவனே என்று அறியப்படுவதாலும். இது எதுக்காக பறந்த ஆகாசம் தான் இது அப்படின்னாக்க, அப்ப உன் உடம்பு இது சின்னது, அதுக்குள்ள இந்த இது ஹார்ட், இதயம் அதுக்குள்ள இவ்வளவு சின்ன போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காது. இதுவும் வெளியில் இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கோ. யானைக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு பெருசா வெளியில் இருக்கக்கூடியது ஒன்று இதுக்குள்ள இருக்கு சொல்லுவாங்க. நம்ம நுரையீரல் இருக்கு இல்லையா, லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸ்ல இருக்கிற அந்த அந்த பிராணவாயு எடுத்துக்கூடிய அது எல்லாத்தையும் பரப்பி வச்சாக்க ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு வரும். எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அது நமக்குள்ள எவ்வளவு சின்ன அடக்கி வச்சிருக்கு. அப்படி அதை வச்சுக்கிதானே ஃபங்க்ஷன் பண்றது. அது மாதிரி இந்த மீச்சல் ஒளின்னு சொல்றது என்னன்னாக்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு, அடங்கி போகாது. ஆனா அது இக்னோர் பண்ணாது, சின்னது மட்டும். அது எவ்வளவு பெருசுனாக்க வெளியில் இருக்கிற எல்லாம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பெருசு. அது மாதிரி அடியார்கள் உபாசனைக்கு ஏற்ப மீச்சல் ஒளி உணர்ந்தாலும் அவனே உலகுகள் யாவற்றிற்கும் ஆதாரமாகும் பரபிரம்மம். அவன் உனக்காக தான் வசதி பண்ணி கொடுத்துருக்கானாக்க அது எல்லா இடத்துலையும் பார்க்காது. இப்ப நம்ம டிவியில பாக்குறோம், ஏதோ ஒரு பெரிய பிரிட்ஜ் அதை திறந்து வைக்கிறார், இப்போ நமக்கு காமிக்கிறான். என்னோட டிவி 32 இன்ச்சஸா, அதுக்குள்ள தெரியறதே அவ்வளவு பெரிய பிரிட்ஜ். இங்கேருந்து பத்ரிநாத் கோவிலை காமிக்கிறானே, எவ்வளவு பெரிய கோவில், அது என் டிவியில் தெரியுது. நம்ம வசதிக்காக தெரியுது. அதே மாதிரி அவன் என்ன பண்ணிருக்கான், தன்னைத்தானே குறுக்கி கொண்டு நம்ம உபாசனா வசதிக்காக நம்ம மனசுக்குள்ள வந்திருக்கான். மீச்சல் ஒளின்னு பிரம்மத்தை குறிப்பிட்டு அதில் உள்ளது என அவனுடைய நற்பண்புகளை குறிப்பிடுவதாலும் விடவா. என்ன பண்ணாக்க மீச்சல் ஒளின்னு சொன்னாக்க அந்த இடத்துல இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம், யார் இருந்தாப்பா, அதான் சேலம் வந்திருந்த முன்னாடி தெரிஞ்ச ஒருத்தர் சேலத்தில் இருக்கக்கூடியவர் வந்தானாக்க சேலத்தை வச்சு அவருடைய பேரை அவர் யாரும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மீச்சல் ஒளின்னு சொல்றச்சு அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த குணங்களை உடையவன், குண ஆகுபை அப்படின்னு சொல்ல முடியும். அது பரிசுத்த ஆத்மாவின் தன்மையை அறிய விரும்பிய இந்திரனுக்கு பிரஜாபதி ஜீவனின் தூய தன்மைகளை கூறி அவை பரமனின் அருளால் வந்தவை என்றும், ஊசி முனையின் அளவே உள்ள ஜீவன் அவன் அருளால் வினைப்பயனால் இந்த உடலை நீக்கி வெளிக்கிளம்பி பேரொளி பெற்று பரமனுக்கு ஒத்த முழுமையான ஞானத்தை அடைகிறான். இது என்ன கவனிக்கணும், அதாவது முக்தி என்பது நம்மால அச்சீவ் பண்றது அல்ல, அவனால் தரப்படுறது. இதை என்ன இதில் புரிஞ்சுக்கணும். ராமனுடைய அப்பா தசரதனுக்கு முக்தி கிடையாது, அவனுக்கு சொர்க்கம் தான் கிடைச்சது. வசிஷ்டருக்கு முக்தி கிடையாது, பீஷ்மருக்கு முக்தி கிடையாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு விரோதமா இருக்கு இல்லையா, காரணம் சொல்லிருக்கா எல்லாத்துக்கும். ஆனா எங்கேயோ இருந்த சபரி வேட்டு வச்சு ஒரு ஸ்திரீ, அவளுக்கு இதை பத்தின வேதாந்தத்தின ஞானமோ எதுவோ இது கிடையாது, அவளுக்கு முக்தி உண்டு. ஜட்டாயு ஒரு பறவை, அதுக்கு முக்தி உண்டு. இந்த மாதிரி அவர் நினைச்சா யாருக்கு முக்தி தரலாம். ஆக மொத்தம் இந்த முக்தி மோட்சம்ங்கிறது இட் இஸ் ஆஸ் பர் ஹிஸ் ப்ரோரகேட்டிவ், இட் இஸ் நாட் அச்சீவபிள். அதாவது அக்ராஸ் த கவுண்டர், நான் அதை பண்ணிட்டேன், எனக்கு கூட அப்படி கேட்க முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி அப்ப என்ன பண்ணணும், அவன் நமக்கு தரதா இருந்தானாக்க
அவன் நம்மை தேர்ந்தெடுக்கிற மாதிரி அது தன்மை நம்ம இருக்கணும். அதான் முன்னாலே உதாரணம் சொன்னேன். இந்த காலத்துல ராஜகுமாரிகள் கையில மாலையை கொடுத்து உனக்கு பிடிச்ச மணாலண்ட கழுத்துல போடுன்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்ணணும்? எல்லா ராஜாக்களும் அதுக்கே தனக்கேற்ற மாதிரி அதுக்கு அலங்காரங்கள் பண்ணி இருந்துப்பா, தன்னுடைய பெருமைகளை சொல்லிப்பா, பார்த்துக்குவோம் இது யாருன்னு. அப்போ அவளால செலக்ட் பண்ணக்கூடிய தன்மையில் இருந்தால் தானே முடியும். அதே மாதிரி நம்மளும் பிரம்மத்தால் செலக்ட் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கணும். இந்த 6 குணங்களும் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆனுகூலிய கிருத்தியம், பிராதிகூலிய வர்த்தனம்னு, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்து அவன் நம்ம எடுக்கக்கூடிய வழி. அதெல்லாம் முடியல எனக்கு, அப்பா வேற வழி இல்லைப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைப்பா, ஆனால் நீ என்னை சேர்த்துக்கணும், இதுதான் சரணாகதி, கடைசியில் வழி. அதைத்தான் சொல்றார். ஆக மொத்தம் முக்திங்கிறது அவனுடைய விருப்பத்தால் மட்டும் கிடைக்கிறதை தவிர்த்து இவனுடைய முயற்சினால் கிடைக்கிறது அல்ல. பரமனுக்கு ஒத்த முழுமையான ஞானத்தை அடைகிறான் என்று விளக்கினார். அதனால் பிரஜாபதி வாக்கியம் முக்தி நிலை பெறும் ஜீவனை குறித்தே வந்துள்ளது. அந்நிலையை நீச்சல் வழி உபாசனத்தை கூறுகிறார். அப்ப என்ன பண்ணணும்? அதை அடையணும்னாக்க நீச்சல் வழி உபாசனம் பண்ணு. அப்படி எண் குணங்களுக்கு இயல்பான உடைமையும் உலகளுக்கு ஆதாரமாகவும் பரமனுக்கு மட்டுமே உள்ளது. அப்போ என்னைக்கும் மாறாத 8 குணம் அவனுக்கு தான் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் இருக்கான், அவனுக்கு என்னைக்கும் இந்த ஒளி இருக்குது உண்டு. ஆனா இந்த டியூப்லைட் இருக்கு இல்லை, இதோட பவர்ஃபுல்லா எத்தனை எல்இடி இருக்க பவர்ஸ் எல்லாம் போடுறோம், அதுக்கெல்லாம் எப்போ உண்டு ஒளி? இன் கண்டிஷன், அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனா அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தான் அது ஒளி விடும். இதுக்கு 220 வோல்ட் வேணும்னாக்கா அது இருந்தால் தான் வரும். இதில் 110 கனெக்ட்னா வராது. இது அந்த மாதிரி இந்த கண்டிஷன் இருந்தால் வரக்கூடியதும் இயல்பாகவே இருக்கக்கூடியதும் ரெண்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்நிலையை மீச்சல் ஒளி உபாசனத்தை கூறுகிறார். எண் குணங்கள் இயல்பாக உடைமையும் உலகுகளுக்கு ஆதாரம் முதலும் பரமனுக்கு மட்டுமே உள்ளது. மேலும் மீச்சல் ஒளியை உபாசித்து ஜீவன் பெறும் நிலையை ஸ்மிருதிகளும் கீதையும் காட்டியுள்ளன. தெளிவுரை ஆசிரியர் குறிப்பு: இக்களத்தின் கடையிறு சூத்திரங்களை ஒரு தனியான அதிகரணமாக கொண்டு சில உரையிட்டுள்ளனர். அதன் மூலம் ஜீவன் பரமனாகவே ஆகிறான் என்று நிறுவ முற்படுகின்றனர். இக்கருத்து தவறு. அது நூலின் உண்மை உரிமை மாற்ற காரணமாகும். இக்கருத்துகள் முன்பே 10, 54, 66 சூத்திரங்கள் ஆராயப்பட்டுள்ளன. அத்வைதிகள் என்ன பண்றாங்க, இந்த கடைசி இதுல இருக்க 2 சூத்திரத்தை தனியா எடுத்துருக்கோம். ஆனா அது ஒத்து வராது அப்படிங்கிறத முன்னாலே ப்ரூவ் பண்ணிருக்கோம். அத்வைதம் இல்லை, பரமனுக்கு குணங்கள் உண்டு. இந்த குணங்கள் உபாசிக்கத்தக்கவை. நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய பாவங்கள் உண்மை, அதனால் கிடைக்கக்கூடிய கர்மம், அதனால் நம்முடைய பிறப்பு எல்லாம் உண்மை அப்படின்னு ராமானுஜருடைய கருத்து. அதை முன்னாலே விளக்கி சொல்லியிருக்கேன். இக்களத்தால் நிறுவப்படும் கருத்து: பரமன் அளத்தற் கரிவனாயினும் உபாசகனுக்கு உதவும் பொருட்டு பிராணிகள் இதயத்தில் உள்ள மீச்சல் ஒளியில் தகராகாசத்தில் வதிகிறான். அதையே உன்னுடைய குணங்களுடன் உபாசித்து ஒருவன் முக்தி அடைய இயலும். இதனால் இது தகர வித்யை எனப்படும். ஆகவே என்ன பண்றோம்? உனக்கு வேற எங்கேயோ தேட வேண்டாம், உனக்குள்ளே இருக்கான், அவனை உபாசனம் பண்ணு, நீ அவனை அடைய முடியும் அப்படிங்கிற சொல்றான். உள்ளிட உள்ளிட உள்ளே சுருங்கும் அப்படின்பா. உள்ளிட உள்ளிட நினைக்கிறது, நினைக்க நினைக்க என்ன ஆகுனாக்க உள்ளே உனக்குள்ளேயே சுருங்கும். உள்ளிட உள்ளிட உள்ளே சுருங்கும். அந்த மாதிரி எங்கேயும் தேடிட்டு போக வேண்டாம், உன் மனசுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு நம்ம முடிவு போகிறோம். டவுட்ஸ்கள் வெற்றி டவுட் சொல்ல முடியா? இல்ல சுவாமி, டவுட்ஸ் இல்ல. ஆனா இங்க வந்து இதயம்னு சொல்றது வந்து பேசுறது கேக்குதா சுவாமி? சொல்லுங்க, சொல்லு, நன்னே காதுல விழுது, சொல்லுங்க. இதயம்ன்றது வந்து பிசிக்கல் ஹார்ட் கிடையாது இல்லையா? அவன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு இதுதான் சொல்றான். உள்ளுக்குள்ள போனா நமக்கு தெரியக்கூடிய பிசிக்கல் ஹார்ட், நமக்கு தெரியக்கூடிய பிசிக்கல் ஹார்ட்ல அதுக்குள்ள இருக்கான். நீங்க ஆவுடையார் கோயில் ஒன்று இருக்கு, எப்போ போயிருக்கீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவன் கோயில் போயிருக்கேன். அங்க லிங்கம் இருக்கா? ஆவுடை கிடையாது. ஏன்னாக்க
அங்க அது வெளியே லிங்கம். அது மாதிரி அவ இருக்கிற இடத்துல இதெல்லாம் வேண்டாம். இப்போ இவ்வளவு இங்க வேலூர் வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, அதுல ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, ஆமா, சிவலிங்கம் இல்ல. அதுல லிங்கம் கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 75-76 மட்டும். அதுக்கப்புறம் நான் போல கடைசியா பார்த்தேன். அப்ப அது லிங்கம்லாம் கிடையாது அங்க. அதுக்கப்புறம் தான் அது நெருவி நாங்க கொண்டு வந்து. அது மாதிரி எல்லா இடத்துலையும் என்னக்க இந்த இடம்னு சொன்னாலே அந்த இடத்துக்குள்ள அது இருக்குன்னு தானே தெரியும். அதான் சொன்னேன், கோவிலுக்கு போறேன்னு சொன்னாக்க கோவிலில் உள்ள சுவாமி கும்பிடத்துக்கு போறேன்னு அர்த்தமே தவிர்த்து ஒரு கோவிலுக்கு போட்டு வந்துடுன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி நமக்கு தெரியக்கூடியது ஹிருதயம். அதாவது நமக்கு எது தெரியறதோ தெரிஞ்சதை வச்சு தெரியாது சொல்றோம். பூரா இது பிலாசபி பூரா அப்ட்ராக்டிங் தான். இந்த அப்ட்ராக்டிங்க நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூட ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்றோம், ஹிருதயம் இருக்கு. இப்போ நம்ம தான் டெசெக்ட் பண்ணி பார்க்குறாங்களே, இப்போ பார்க்கறச்சு அப்போ ஹிருதயத்தை டிசெக்ட் பண்ணாக்க அது எங்கேயாவது தகராகாசம் தெரியுமான்னு கேட்டாக்க தெரியாது. ஏன்னா அது இட் இஸ் ஸோ ஸ்மால், இட் இஸ் ஈவன் பியாண்ட் மைக்ரோஸ்கோப். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியுதா பிசிக்கலான இதயம் தான் தெரிகிறது. ஆனால் அந்த பிசிக்கலான ஹிருதயத்துக்குள்ளேயும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்கு அப்படின்னு வருது. ஆக என்ன பண்ணோம்னாக்க ஹிருதயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்க, ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் தெரிகிறது. அப்போ இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றச்சு எங்கேயோ தள்ளி இருக்கான்னு இல்லை, அவன் எங்கேயோ இருந்தது. நம்ம வெஸ்டர்ன் ரிலிஜன் மாதிரி அவன் எங்கேயோ உட்காந்து மேல ஒரு அக்கௌண்டன்ட் நம்முடைய புண்ணிய பாவனை கணக்கு எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. ஹி இஸ் வித்இன் யூ, ஹி இஸ் வித்அவுட் யூ, ஹி இஸ் தேர் எவ்ரிவேர் அப்படிங்கிறத எங்கும் பிறந்தவன் அப்படிங்கிறது இதனால ப்ரூவ் ஆகுது. இவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் சரி உலகத்தில் நிர்வகிக்கக்கூடிய அவன் உனக்குள்ளேயும் இருக்கான் அப்படிங்கிறத. அவன் கண்ணன் சுரூபம் காட்டின உடனே இவனுக்கு அர்ஜுனனுக்கு ஸ்பெஷல் கண்ணை கொடுத்தான். திவ்யம் சக்ஷும் ததாமின்னு திவ்யம் ஒளி உள்ள கண்களை கொடுத்தான். கொடுத்தும் கூட அவனால அந்த உருவம் முழுக்க பார்த்து முடியல. அப்போ என்ன பண்றான், பயமா இருக்கு, நான் பார்க்க முடியல, என்ன சுருக்கிக்கோ, எனக்கு முன்னால நீ 4 கையோட எனக்கு காட்சி கொடு அப்படின்னு கேட்கிறான். எது அவ்வளவு பெருசா இருந்ததோ அதுதான் கண்ணனா 4 கையோட காமிச்சான். அதுதான் பின்னா 2 கையோட கண்ணனாவும் வந்தான். ஆக மொத்தம் அவன் நான் எல்லா பொருளும் கடந்து எல்லா பொருளுக்கும் உள்ள இருக்கிறவன் கடவுள். அதனால இதுதான் முக்கியமான பாயிண்ட். பிரம்மத்தை பத்தில பிரம்மம் எல்லா பொருளையும் கடந்தது, எல்லா பொருளுக்கும் உள்ள இருக்கு. நாராயணங்கிற வார்த்தையோட அர்த்தமே தான். நாரம் அயனகம், நாராணாம் அயனகம். நாரம், நாரம்னா உலகங்கள், எல்லா உலகங்கள் பொருள்கள். அயனகா அதை இருப்பிடமாக கொண்டவன். நாராணாம் உலகங்களுக்கு, அயனகா இருப்பிடம், உலகங்களை தன் இருப்பிடமாக கொண்டவன், உலகங்களுக்கு தான் இருப்பிடமானவன் கடவுள். அப்படி புரியுதா? அந்தர்யாதிகரணம் மாதிரியே இது. அந்தர்யாமிகரணம் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளேயும் இருக்கான் வெளியிலையும் இருக்காங்க சொல்றது இது. சொல்லுங்க பாலாஜி. சுவாமி, இந்த தாராகாசம் அதை பத்தின டெஃபினேஷன்ஸ் சொல்லும்பொழுது, இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு நிலாவை காட்டணும் அப்படின்னு சொல்லினா, அதை பாரு, அங்க பாரு ஒரு மாடி இருக்கு, அங்க பக்கத்துல மரம் இருக்கு பாருன்னு ஒரு திருஷ்டாந்தம் காட்டி காட்டி நிலாவை காட்டுற மாதிரி இத உணர்றதுக்காக, அதாவது உபாசனம் பண்றதுக்காக பகவான் எப்படி உறைஞ்சிருக்கான் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கணும்ல சுவாமி? நம்ம வச்சுக்கலாம். சந்திரசாகா நியாயம் இருக்கு. சந்திரசாகா நியாயம், சந்திரசாகா நியாயம் பாரு. 3ஆம் பிறை, கார்த்திகை மாசம் 3ஆம் பிறை பார்த்தா ரொம்ப நல்லது. அப்பதான் நிறைய மேகம் இருக்கும், தெரியாது. அப்ப என்னோட யாராவது ஒருத்தர் பார்த்தா அந்த பாருங்க, அந்த மரக்கிளை இருக்கு பாருங்க, அந்த மரக்கிளை பக்கத்துல இருக்கு. மரக்கிளை எங்கேயோ பூமியில இருக்கு, சந்திரன் எங்கேயோ இருக்கான். ஆனா அதுக்கு என்ன தொடர்பு? இது மூலமா அதை காமிக்கணும் இல்லையா? அந்த மாதிரிதான். வேற உமாமா சந்தேகம் உண்டா? இதுல நிறைய சூத்திரங்கள் கொடுத்திருக்கு. ஆமா, இருந்தா ஒன்னா இருந்தா கூட ஜஸ்ட் மீச்சிறுவழி அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்திருந்தா கூட இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 10 இருக்கு. அபிஸ்மத்தியே வரைக்கும் 10
10 சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரங்கள் இருக்கு. இதே ஆமா. இது வந்து ஸ்மிருதிகளில் அதே கருத்து கூறப்பட்டிருக்கிறது. ஆமா இந்த மாதிரி இது ஒத்த முக்தி ஜீவன் அடைவதற்கு அதே கான்டெக்ட்ல கொடுத்திருக்கிற 10 சூத்திரங்கள். ஆமா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 10 எவிடன்சஸ். இதே மாதிரி நீங்க பின்னால பார்க்க போறோம். ஒரு இதுல 20 அதி இருக்கு. ஆரம்பண அதிகரணம் இருக்கு, ரச்சனா அனுபவத்தி அதிகரணம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 15-20 சூத்திரங்கள் இருக்கு. ஒரே ஒரு சூத்திரம் கூடியது இருக்கு. ஒரே ஒரு சூத்திரம். அது ரைட். போனதுல அப்படித்தானே இருக்கு. ஒரே ஒரு சூத்திரம். ஆமா. ஈஷாநாதிகரணம் வந்து ஒண்ணுதான் இருந்தது. முதல் 4 ஒரு சூத்திரம் முதல்ல. ஆமா, முதல்ல இருந்தது. இதுல வந்து இன்னொன்னு, இங்க கீதையினுடைய 14ல 2 அப்படின்னு போட்டிருக்கு. மிகவும் மீச்சருடைய உபாசித்து ஜீவன் பெறும் நிலையை ஸ்மிருதிகளும் சொல்லி இருக்கு அப்படின்னு. அதுல என்ன ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லி இருக்கு? 14:2ல சாதனை ஆகுது. இதை உபாசனை பண்ணினாக்க என்னுடன் ஒத்த நிலையை அடைகிறான்னு கண்ணன் சொல்றான் 14வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல. ஓகே. அதனால அதாவது நான் மட்டும் சொல்லல, இப்போ முக்கியமாவே ஸ்ரீ வைஷ்ணவத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் நான் சொல்றேன் நீ கேளுன்னு சொல்லவே மாட்டா. முன்னாலே வாழலாம் சொல்லியிருக்கா, அதுபடி நடந்துக்கோ. அதுக்கு விளக்கம் தான் திருவாளை தவிர்த்து ஸ்வ கல்ப கபோ கல்பிதம் ஸ்வ கபோல கல்பிதம் சொல்ல மாட்டார். தம் வாயால சொன்னதுன்னு யாரும் சொல்ல மாட்டார். எப்பவுமே முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாது, அதுதான் சொல்லணுமே தவிர்த்து இதுக்கு எப்படி இவருடைய அபிப்பிராயம் இது அவருடைய தனி கருத்து அந்த மாதிரி சொல்ல மாட்டான். சொன்னாக்க முன்னால சொல்லிருக்காது எடுத்து சொல்லிருப்பான். அதனால முன்னால அவளை சொல்லியிருக்கா, அந்த மாதிரி இது சொல்லிருப்பாரு. இதுல வேதம், இத்திகாசம், புராணம், ஸ்மிருதிகள். இது ஸ்மிருதி வேதார்த்த மருதினது ஸ்மிருதி இத்திகாச புராணங்களால். ஸ்மிருதிங்கிறது வேதத்தை படிச்சுட்டு அதுல ஒத்த கருத்தை திரட்டி அவவா தனித்தனியா போட்டா. நான் சொன்னேன் இல்லையா, மீமாம்ச சடங்கியலுக்கு தனியா ஸ்மிருதி இருக்கு, கிரகசூத்திரம் இருக்கு தனித்தனியா இருக்கு, மனுஸ்மிருதி தனியா இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு தனித்தனியா ஸ்மிருதி இருக்கு. இந்த கான்டெக்ட்ல இந்த ஸ்மிருதியில என்ன சொல்லிருக்காருனாக்க அதையும் நம்ம அவள் சொல்லியிருக்கா பாரு. இதை படிச்சு முன்னால பார்த்தா இது சொல்லியிருக்கா பாருங்க அப்படிங்கிறது. இதுதான் ராமானுஜன் எடுத்துக்கிட்டோம்னா கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் சுவந்த கங்கம் அர்ச்சந்தா பிராப்திகள் மானவா சுபம். எந்த ஒரு தெய்வத்தைனாக்க அது மனுஷனுக்கு சுகத்தை தரக்கூடியது. எதனால பண்ணாக்க அது வந்து முக்தி தரக்கூடியது. தருமத்தன் கேள்வி இதை இன்னார்னு சொல்லல. எந்த ஒரு தெய்வத்தை கிம் ஏகம் தெய்வதம் லோகே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்குதான் சொல்ற ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம் பீஷ்ம பதில் சொல்றார். இதுதான் என்னுடைய மதம், நான் சொல்றது எனக்கு இது இப்படித்தான் இருக்கு, இப்படிதான் தெரியுது எனக்கு அப்படிங்கிறார் அவர். சரியா? மோட்சம் போகல அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னாக்க சுவாமி நம்ம என்ன பண்றோம்னாக்க ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல உங்களை நிர்மாணிச்சிருக்கோம். இதுல இத்தனை நாள் இது சர்வ் பண்ணணும்ட்டு கான்ட்ராக்ட். அதுக்குள்ள நான் வரேன்னா வர முடியாது, அந்த கான்ட்ராக்ட் முடியணும். அந்த மாதிரி அவர் அஷ்ட வசுக்கள் ஒத்தர். இந்த அஷ்ட வசுக்கள் அவள் இந்த கல்பம் முடிகிற மட்டும் அங்கதான் இருந்தாகணும். வசிஷ்டரும் போஸ்ட் தசரதனுக்கு கிடையாது. ஏன்னாக்க தசரதன் பெருமாள் கூட எத்தனை நாள் இருந்திருக்கான். ஒன்றும் இல்லை, தசரதன் பண்ண முடியாதெல்லாம் ராமன் பண்ணி காமிச்சிருக்கான். இருந்தாலும் அவனை வந்து தன்னோட பெரியவன் பரமாத்மாவோட இருக்கலாம். 60 வருஷம் படிச்சு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டு இவன் பரமாத்மா தெரிஞ்சுக்க அவனால முடியல. அவன் கூடயே இருந்தா தெரிஞ்சிக்க முடியல. என் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தானே தவிர்த்து கொஞ்சமாவது இவனால சிவதம்சம் வளைக்க முடியாது. இவன் வளைச்சிருக்கான். இவன் பரசுராமனை கண்டாக்க பயந்து ஓடிட்டு இருந்தான். பரசுராமன் இவன் அடக்கியிருக்கான். இவன் கால் பட்டு கல் பண்ணாயிருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் நம்மள மேம்பட்டவன், இதான் தெரிஞ்சவன் சொல்ல வேண்டாமோ, தெரிய வேண்டாமோ? தெரியல. அவன் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அதனாலதான் அவனுக்கு என்ன நினைக்க சொர்க்கம்தான் கிடைச்சது. அதே வேடிக்கையா சொல்லுவாளாம். நஞ்சியருங்கிறவர் பராசரப்பட்டவருடைய சிஷ்யர். அவர் கேட்டாராம், என்னதான் இருந்தாலும் பெருமாளுடைய அப்பா இல்லையா, அவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பற்ற சொல்லுறான். இல்லை அவருக்கு நரகம் தான் கிடைச்சிருக்கணும். ஓனா போறதுன்னு பெருமாளுடைய அப்பா இருந்தா சொர்க்கம் கொடுத்தா அப்படின்னு போலாம்.
சுவாமி அதே போல இப்போ இந்த வேதத்துல சமஸ்கிருத ஸ்லோகங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நீங்க பேசுனது உபநிஷத்து இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கான ஒரு கேப் இருக்கு. இது இப்படி புரிஞ்சுக்கிறா அப்படி புரிஞ்சுக்கிறான்ற ஒரு இது வந்துருது. ஆனா ஆமா நீங்க சொல்ற அந்த திருவாய்மொழி ரொம்ப வெள்ளிடை மொழியா ரொம்ப தெளிவா பேசுறது. ஆஹ் ஆமா பரபிரமம் தான் அது. அது வந்து ஏன் நான் என்னுடைய மொழியினால நான் அதை புரிஞ்சுக்கிறேன்னா இல்ல உண்மையாவே அமைப்பு அப்படியா? அதாவது சுவாமி, வேதத்தினுடைய உண்மையான நிலை அது. அது திருவாய்மொழி நமக்கு தெரிவித்தருது. அதை சொல்றச்சே தான் என்ன பண்றாருனாக்க, அதாவது நம்மாழ்வார சொல்றச்ச மேகம் பயிர சமுத்திராம்பு போலேங்கிறார். சமுத்திரத்துல தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணீர் எப்படி இருக்கு? உப்பா இருக்கு. அந்த உப்பான தண்ணீர் தான் எல்லா தண்ணீருக்கும் ஆதாரமா இருக்கு. ஆனா அந்த தண்ணீர் என்ன பண்றதுன்னா, மேகம் போய் அங்கேருந்து எடுத்துக்கிறது, மேலே வந்து பொழியற்ற மழை நீர் சுத்தமா இருக்கு, தூய்தா இருக்கு. அது மாதிரி வேதம்ங்கிற கடல்ல நம்மாழ்வாங்கிற மேகம் போய் அதை பூரா எடுத்துன்னு வந்துட்டு நமக்கு நம்ம அறிகிற மாதிரி நமக்கு கிட்ட வருது. அது எங்கே இருக்கு? கடல் தேண்டு போக வேண்டாம், நம்ம கிட்ட வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கு போயிடுது. இவருடைய திருவாய்மொழி எப்படின்னாக்க, மேகம் படிக்கிற சமுத்திராம்பு போலே. அது பெண்ணுக்கும் பேதைக்கும் வேதம் படிக்கிறதுனா சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆச்சா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இந்த 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 கண்டிஷன்ஸ் உண்டு, அந்த கண்டிஷன்ஸ் உண்டு, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது யார் வேணும் தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் படிக்கலாம். அதனால அதனுடைய எதிர்த்தை சொல்லியிருக்கோ அதுதான் திருவாய்மொழி சொல்லியிருக்கு. அதனால அதை நம்ம சுத்தப்படுத்தி கொடுத்துருக்கு. எல்லாம் கரும்பு அது என்ன சாறு விழுந்து கருப்பன் சாறை அதுலேயும் வடிகட்டி கொடுத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்து. இன்னொன்னு வந்து அது நம்மளுடைய மாதృபாஷையா இருக்கிறதுனால வந்து நமக்கு இன்னும் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியறது இல்ல சுவாமி. அந்த ஒன்றும் ஒரு thing நல்லா புரியுறதுங்கிறது ஒன்றும். இன்னொன்னு இதை தவிர்த்து கனெக்ட் பண்ண முடியும் நம்மளால. ஆம்பிகுவிட்டி எல்லாம் போயிடுது. வேதத்தின் ஆம்பிகுவிட்டி பாருங்க, பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆகாயம், ஆமா அதுதான் நானும் சொல்றேன். ஜீவன் சொல்றச்சே சொல்றேன்னாக்க ஆகாயம் தான் பிடிவாதம் பிடிக்கலாம். இப்போ இந்த கண்ணுக்கு தெரிய ஆகாயம் தான் சொல்றான். ஜீவன் சொன்னா இந்த ஜீவாத்மா தான் சொல்றான். அப்படின்லாம் இல்லை பாரு, அது இருக்க முடியாது. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இதுதான் அதை நீங்க நம்ம இது முதல் அத்தியாயம் முடிச்சு சொல்ல போற. இதனால இது மட்டும் சொன்ன ஆர்குமெண்ட்ஸ்னால இதனால கூறப்படக்கூடிய பரம்பொருள் என்பவன் வேற யாரும் இல்லை, பரம புருஷோத்தம ஏவ, புருஷோத்தமனே நாராயணன் தான் அப்படின்னு சொல்ல முடிக்க போறார். அப்போ இதை வந்து ஆண்டாள் முதல் பாட்டில் சொல்லிட்டார், நாராயணனே நமக்கே அறை தருமான். நாராயணன்னாக்க அரை பெரியவன், நோட விட்டு. நமக்கேன்னா ரொம்ப தாழ்ந்தவன். யாருனாக்க அவன் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், இவனும் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். ஐயா, நான் வந்து ஒன்றும் பண்ணல, என்கிட்ட எனக்கு ஞானம், கர்ம ஞான பக்தி எதுவுமே கிடையாது எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட எனக்கும் இவன் பலன் தருவான். யார் தருவான்னாக்க, யாரோ சாதாரண ஒரு ஆள் இந்த லெவலில் ஒன் லெவலுக்கு தான், இதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கலாம நாராயணனே, நாராயணனே நமக்கே பறை தருவான், நீ கேட்குறதுக்கு கூப்பிடுவன். அப்படிங்கிறதுனால அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ணுறது. சுவாமி, இந்த சூத்திரத்துல நமக்கு தெரிய வர்றது வந்து ஹிருதயத்துல தான் ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள மீச்சிறுவெளி அதாவது பரமாத்மாவும் இருக்கு. இதே மாதிரி வேதங்கள்ல மனஸ், அகங்காரம் இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்ததுல பிரெய்னி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குல்லங்க மனசுங்கிறதெல்லாம். வேதத்துல இதை பத்தி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா எங்க இருக்கு? மனசுங்கிறது ஒரு ஒரு உருவம் இல்லாத, ஒரு இது இல்லாத ஒரு ஒரு உறுப்பு. எப்படின்னாக்க, இப்போ நீங்க விளக்கேத்துறீங்க, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேத்துறீங்க, மேலே ஃப்ளேம் தெரியுது இல்லையா? அந்த ஃப்ளேம் தானே ஜோதி, அதுதானே வெளிச்சம் தருது. அந்த ஃப்ளேம்ங்கிறது என்னன்னு, இந்த ஃப்ளேம்ங்கிறது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? அது ஒளின்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஒளின்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான். இந்த மனசுங்கிறது என்னன்னாக்க, இங்க உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் மேல இருக்கக்கூடிய உடம்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்டிங் லேபரின்த். அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் பெரிய சைக்காலஜில கூட மைண்டுக்கு நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா அது எங்க இருக்கு கிடையாது, தெரியாது. எப்படி பரமாத்மா எப்படி எங்க இருக்கான்னு தெரியாதோ, ஆனா எங்கேயும் இருக்காங்க. அதே மாதிரி மைண்ட்னு சொல்றச்சே
இப்ப நமக்கான மைண்ட், எனக்கு ஒரு சின்ன ஊசி கையில குத்திட்டாங்க, வலிக்கிறது. சில பேரை போட்டு குத்துறான், அவன் ஒண்ணு உண்மையா இல்லாம இருக்கான். அப்ப என்னாச்சு? வலி மனசு மூலமா தானே தெரியுது. அப்ப அவனுக்கு மனசு இல்லைன்னு அர்த்தமா? அந்த மாதிரிதான். அதனால இந்த மனம்ங்கிறது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள ஒரு தொடர்பு சொல்லக்கூடிய பாலம். அது எங்க வேணா இருக்கலாம். ஏன்னாக்க நம்ம சொல்றோம், உயிர் ஞானமே வடிவானது, ரொம்ப மிகச் சிறியது, அதுக்கு அறியும் தன்மை உள்ளது. அது தான் ஞானமா இருக்கிறது மட்டும் இல்ல, அறியும் தன்மை இருக்கும். ஏதோ ஒரு ஒளி இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஒளி வெளியில வரலன்னாக்க அது ஒளின்னு தெரியாது நமக்கு யாருக்கும். இதுல பாரடைஸ் லாஸ்ல மில்டன் டிஸ்கிரைப் பண்றார் ஹெல்ல, எவர் பேர்னிங் சல்ஃபர் அன்கன்சியூம்டு, ராதர் டார்க்னஸ் இஸ் விசிபிள் மட்டும். அப்போ எரிஞ்சுட்டே இருந்தாக்கா அது ஹெல் வெளிச்சம் இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, ராதர் டார்க்னஸ் இஸ் விசிபிள் அப்படிங்கிற அந்த மாதிரி. அப்படி இல்லாம இங்க ஒரு விளக்குன்றதுனாக்க அதுலேருந்து வரக்கூடிய வெளி கதிர் வேற, அந்த விளக்கு வேற தானே. அந்த மாதிரி ஞானமே ஆன ஆத்மா, அதுலேருந்து அறியும் தன்மை அப்படிங்கிற தர்மபூத ஞானம் பண்பாக கொண்ட, அறியும் தன்மை பண்பாக கொண்ட ஞானம், அந்த அறிந்தன்மை பண்பாக கொண்டா அது. இந்த அறியும் தன்மை எங்கெல்லாம் படுறதோ அங்கெல்லாம் மனசு இருக்கு. மனசை அதான் கண்ட்ரோல் பண்றது. அறியும் தன்மை சொல்றச்சே எனக்கு ஏதோ பார்த்தா அது பிடிக்கிறது, இது மனசு சொல்றது. இதில் பார்த்தா பிடிக்கல. ஏன்? முன்ன பின்ன தெரியாதவரை பார்க்குறோம். சில பார்த்தா அவர்கிட்ட போய் 2 வார்த்தை பேசுனா தேவையில்ல போல் இருக்கு. சில பேரை பார்த்தா ஓடச்சே முகத்தை திரும்பி போகலாம் போல் தோன்றது, நமக்கு முன்னே தெரியாது. இதெல்லாம் இந்த அறியும் தன்மையை அந்த மனசை கண்ட்ரோல் பண்றது, அதனால வருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த தகராசன் நோக்கம் என்னன்னாக்க, இந்த கண்ட்ரோல் பண்ற இல்லையா மனசு, அதை நீ கண்ட்ரோல் பண்ணு. என்ன பண்றீங்கன்னாக்க, வெளியில பார்த்தா தானே இந்த பிரச்சனை வருது, மனசோட போட்டு இருக்கு, வேண்டாம், மனசை விட்டுடு, உள்ள பாரு, உள்ள பார்க்க மனசு தொலை கொண்டு போ, உள்ளே பாரு, தகராகாசம் தெரியும் அப்படிங்கிற. சுவாமி, இப்ப இன்னொரு சுவாமி கேட்ட கேள்வி, அதாவது இந்த மனம், புத்தி இதெல்லாம் இப்போ இது எல்லாமே சூக்ஷ்மமா, ஆத்மா, மனம், புத்தி, பரமாத்மா எல்லாம் சூக்ஷ்ம திசையில், சூக்ஷ்ம சரீரமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மனம் ஜென்ரலி அடின்னு என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா ஆத்மாவுக்கு ரொம்ப அருகில் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு புரிதல். ஆமா, ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் தொடர்புபடுத்தக்கூடியது மனம். அது ஆத்மா சூக்ஷ்மமா தான் இருக்கணும், உடம்புலாம் பெருசா தான் இருக்கணும். அது ஸ்தூல சூக்ஷ்மன்னு வரும்பொழுது இது எல்லாமே சூக்ஷ்மம் போதே கண்ணுக்கு தெரியாது அப்படின்றது, பட் உணரத்தான் முடியும். வேற என்ன வேணா சுவாமி, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, யாரும் எலக்ட்ரானை பார்த்தது இல்லை. ஆனா ரொம்ப பூரா இன்னைக்கு இந்த மீடியா வளர்ச்சி இதெல்லாம் இந்த முன்னால் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எலக்ட்ரான்ஸ்னால தான் வருது. ஆனா இன்னைக்கு யாரும் எலக்ட்ரானை பார்த்தது இல்லை. ஆனா அதை உணர்வோம் இல்லையா நம்ம? அந்த மாதிரி மனசுக்கு உணரப்படுவதை தவிர்த்து அதை என்னதுன்னு டிஃபைன் பண்ண முடியாது, இன்டிஃபைனபிள். அதாவது உடலுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு பாலமாக இயங்குகிறது. நன்றி சாமி. அடியேன். சரி, வணக்கம். இப்போ நீங்க சொல்றது அடியேன் இல்ல, உள்ள பாக்குறதுன்னு சொல்றதுதான் ரமணர் சொல்ற ஆன்ம விசாரமா? சுவாமி, உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா வரல, பிளர்டா வருது. இல்ல, இப்ப நீங்க உள்ள பாக்கணும்னு சொல்றீங்கல்ல, வெளியில பார்க்காம உள்ள பார்க்கணும், அதுதான் ஆன்ம விசாரமான்னு கேக்குறேன். ஆமா, ஆன்ம விசாரம் தான். ஆன்மா தான் விசாரிக்கிறோம் நம்ம. ஆன்ம விசாரம். ஆன்மா தனியா இருக்கா, கூட யாராவது இருக்காளா? விசாரம்னா அதை விசாரிக்கிறது, அதை பத்தி டீட்டெயில்டா அனலைஸ் பண்றது ஆன்ம விசாரம் தான். நான் யாரையாவது விசாரம் பண்றேன், அடுத்தடுத்து விடுக்கிறேன் அப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை பார்க்காத, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு, நீ யாருன்னு பாரு அப்படிங்கிறா இல்லையா? அதுதான். நன்றி சாமி, நன்றி. தேங்க்யூ ஆல். ஆழ்வார் எம்பெருமானார் ஒரு நிமிஷம் சுவாமி, பேஜ் நம்பர் 103ல ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன், சொல்லுங்க. போன அதிகரணம், போன இதுல அந்த மாறாக பிரம்மன் படைக்கப்படுவன் எவன் முதலில் நான்முகனன் படைத்தானோ
அப்படின்றது ஸ்வேன்னு போட்டிருக்கிறது. அது என்ன? அது 6, அது என்ன? அது சாந்துன்னா சாந்தியோக உபநிஷத், பிரஷ்ன உபநிஷத். இது ஸ்வேன்றது என்ன? ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. ஸ்வேதாஸ்வர. உபனிஷத்து. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. ஓகே. மொத்தம் 22 உபனிஷத்து எடுத்துக்கோமா. இந்த பின்னால இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் முன்னால உங்க பாருங்கன்னு சொன்னேன். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து பின்னால டேபிள்ல போட்டுக்க பாருங்க. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துன்னு இருக்கு. அதுல அதாவது உபனிஷத்து 108 சில பேர் சொல்றா. ஆனா இந்த 3 ஆச்சாரியாலும் எடுத்துறது 22 உபனிஷத்து. அதுல ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துங்கிறது ஒண்ணு. அது எடுத்து ஸ்வே அப்படி. அத அந்த இஸ் வந்து நம்ம இந்த சா மட்டும் 7 இருக்கு. ச ச ஜ ஜ அப்புறம் ச ஷ ஷா. இந்த ஷாங்கிறது அந்த ஷாக்காக போடுறது. கிரந்தத்துல இருக்கக்கூடிய ஷா, அந்த ஷா போட்டு நம்ம ஹிந்தியில போட்டோம்னா இங்க தேவநாயகம் போட்டா இந்த 51 மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த ஷா. இதே பின்னாடி நீங்க சொன்னதை பார்த்தேன். அதுல வந்து இந்த ஸ்வேனா இதுதான்னு ஏதாவது இந்த இதுனா அது அப்படின்னு சொல்லி ஏதாவது நான் பார்க்கலையா, சரியா பார்க்கலையான்னு தெரியல. ஸோ இது பார்த்தேன். அதாவது இந்த பேஜ் நம்பர் 426ல வந்து அதர்வண வேதத்துல தான் இந்த பிரஷ்ன உபனிஷத்து வருது. 18 இதோ இருக்கு பிரஷ்ன. இப்ப ஏன்னா இது ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த பிரஷ்ன பத்தி தான் படிச்சோம் இந்த இந்த ஈஷாதிகள. அதுல வந்து இந்த ஸ்வேங்கிறது ஸ்வேதாக்குன்னு எப்படி தெரியும்? அதாவது எனக்கு புரியல. சுருக்கமா போட்டிருக்கோம். இங்க இருக்கு ஸ்வேதாசனன்றது வந்து இதுல இருக்கு. எதுலன்னா கிருஷ்ண யஜுர்ல இருக்கு. ஆமா, ஸ்வேதாசனம் கிருஷ்ண யஜுர். ஓகே ஓகே. தேங்க் யூ சுவாமி. तस्मै रामानुजाचार्य समप्रमयोगिने स्तुति स्मृति सूत्राणाम् अन्तर्ज्वलम् असीसमते. धन्योस्मि Thank you, Swami. Thank you, Swami. धन्योस्मि.